நம்ம கல்வி அப்படிங்கிறது வந்து வள்ளுவர் ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்லி நாலேஜை ஒரு அழகான ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காருன்னா இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு கல்வி இருந்திருக்கு. அப்புறம் கல்விங்கிறது நம்ம ஜீன்லேயே இருக்குது. ஓகே, இது வந்து எப்போ வந்து இந்த கல்வியை வந்து நம்ம வந்து அழிக்கவே முடியாது. அது வள்ளுவர் வந்து அவர் குறள்லேயே சொல்லியிருக்காரு, கல்வி வந்து கேடில் விளைச்செல்வம் அப்படிங்கிறத வந்து கல்வி அழிக்க முடியாத செல்வம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம என்ன மறந்துட்டோம் அப்படின்னா, வள்ளுவர் வந்து கல்வியே செல்வம் அப்படிங்கிறார். செல்வம் எந்த ஃபார்மில் வேணாலும் வரலாம். அது மணியாக வரலாம், லேண்டாக வரலாம், கோல்டாக வரலாம். எப்படி வந்தாலும் அந்த செல்வத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. பட் இன்றைக்கி மாணவர்கள் வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிக்கல, அந்த சப்ஜெக்ட் பிடிக்கல, பெற்றோர்களும் உடனே என் குழந்தைக்கு மேக்ஸ் வராது, சயின்ஸ் வராது, ஃபிசிக்ஸ் வராது அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சிலபஸில் ப்ராப்ளம் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்கில் ப்ராப்ளம் கிடையாது, ஒன்லி டெலிவரி மோடில் தான் ப்ராப்ளம் இருக்குது. அந்த டெலிவரி மோடு வந்து நாங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி காமிக்கிறோம். இப்போ ஒரு 4 வயசு பையன் ஒரு 5 வயசு பையனை கூப்பிட்டு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனை கொடுத்தாலோ இல்லை ஒரு ஐஃபோனை கொடுத்தாலோ 2 நாளில் 3 நாளில் உங்களுக்கு தலைகீழ வந்து சொல்லிக் கொடுப்பான். கரெக்டாக இல்லையா? ஆனால் அவனை கூப்பிட்டு இங்கே வாப்பா, கான்டாக்டுக்கு 1 மாத கோர்ஸு, வாட்ஸ்அப்புக்கு 3 மாத கோர்ஸு, இன்டர்நெட்டுக்கு 1 வருஷம் கோர்ஸு அப்படின்னா அந்த பையன் மொபைல் கிட்டே வருவானா, ஓடி போயிடுவானா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நாங்கள் வந்து கல்வியை வந்து நாங்கள் பயமுறுத்தி காமிக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். கல்விங்கிறது வந்து இது நம்ம ஜீன்லேயே இருக்குது. அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி நீங்கள் 1 முழம் பூ கொடுங்க அப்படிங்கிறீங்க. 1 முழங்கிறது 2 ஜான். அது வந்து ஒரு கணக்கடிகாரம்னு ஒரு மெஷர்மெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. 8 அணுங்கிறது ஒரு கதிர்த்துகள் விச் இஸ் ஈக்குவலன் டு 1.27 நானோமீட்டர். நானோமீட்டர்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஃபர்லாங்லாம் நமக்கு தெரியாது. 5 ஃபர்லாங்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இதெல்லாம் அந்த கணக்கடிகாரத்தில் இருக்குது. ஒன்றை நம்ம வகுத்த மாதிரி உலகத்தில் யாருமே வகுக்கலை. இந்த ஃப்ராக்ஷன் பண்ணது வீசம், கால் வீசம்லாம் நம்ம தாத்தா பாட்டிக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இதை 2 மெஷர்மெண்ட் மட்டும் தான் நமக்கு தெரியும். அது மாதிரி 100னா எத்தனை சைபர் இருக்கணும், கோடினா எவ்வளோ இருக்கணும், முக்கோடினா எவ்வளோ இருக்கணும், எல்லாமே நம்ம வந்து அந்த காலத்தில் கல்வி முறையில் சிறந்து விளங்கியிருக்கோம். பட் அந்த கல்வி முறைகள் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அந்த கண்டினியூட்டியில் வந்து நம்ம சமூகம், குறிப்பாக வந்து தமிழ் சமுதாயம் வந்து மற்ற சமுதாயங்களை விட ஒரு மாறுபட்டு விலகி நிற்கிறதுக்கு காரணம் வந்து இந்த கல்வி வந்து தொடர்ந்து யாரோ ஒரு சிலரோட முயற்சியில், இப்போ உங்களுக்கு எப்படி இங்கே தகடூர் புத்தக பேரவை வந்து ஏதோ ஒரு முயற்சிகள் எடுக்கிற மாதிரி ஒரு தனி மனித முயற்சிகளால் தான் அது வந்து அந்த ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வாசிப்புகள் இது மாதிரி நிறைய விஷயங்கள் டாக்குமெண்ட் ஆகி அது வழியே அந்த தொடர்ச்சிங்கிறது வந்து தொடர்ந்து எத்தனையோ சேதங்கள், எத்தனையோ வந்து அதனோட காயங்கள் இருந்தாலும் அந்த வளர்ச்சிகள் வந்து மிக அபிர்தமான வளர்ச்சிகளாக இருக்குது. அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்திருக்கு. கல்வியில் வந்து நம்ம ரொம்ப சிறந்து விளங்கியிருக்கோங்கிறதுக்கு எண்ணற்ற சான்றுகள் இருக்குது. அதெல்லாம் நிறைய வந்து அறிஞர் பெருமக்கள் எனக்கு முன்னாடி நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா 111000 சோழ சாம்ராஜ்யம் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இருந்திருக்கு. அவங்க வந்து யானை படைகள் மட்டும் 65,000 யானைகள் வந்து அந்த படைகளில் வந்து வச்சுருந்துருக்காங்க. அண்டு தேங்க்ஸ் டு மணிரத்னம் சார், பொன்னியின் செல்வனில் ஹிஸ்ட்ரியை தவிர எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். ஹிஸ்ட்ரி வந்து அவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணாங்க. அண்டு ஃப்ரம் ஸ்ரீலங்கா டு சுமத்ரா அவங்க படைகள் 65,000 எலிஃபென்ட்ஸ் இருந்தது. இந்த யானைகள் வந்து போருக்கு போகும்போது ஆக்ரோஷமாக போகுமா, அந்த வில்லேஜே அப்படியே வந்து அதிருமா. அண்டு அப்படியே ஒரு 1000 வருஷம் கழித்து நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த யானைகளை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம். அதுவும் இன்றைக்கி நம்மளால் கோவிலில் 2 யானைகளை வச்சு மேனேஜ் பண்ண முடியல. இது எத்தனை யானைகள்? இந்த யானைகள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 65,000 எலிஃபென்ட்ஸ் வச்சுருந்துருக்காங்க. அப்படின்னா அவங்க எஜுகேஷன் நல்லா இருந்திருக்கு, கவர்னன்ஸ் நல்லா இருந்திருக்கு. இன்றைக்கி அந்த எலிஃபெண்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம போருக்கு யூஸ் பண்ணோம். இன்றைக்கி வந்து கோவில் வாசல்லேருந்து அது ஊர்வலம் வர்றதுக்கும் அண்டு ஆசீர்வதிக்கிறதுக்கும் அதுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். யானைக்கே இப்படி ஒரு திறமை இருந்ததுன்னு தெரியாத அளவுக்கு எப்படி யானை மாற்றப்பட்டதோ அப்படி தான் நம்மளாம் மாறிடுவோம். கரெக்டாக வாழ்நாள் முழுவதும் எண்ணற்ற திறமைகளை நமக்குள்ளே வச்சுட்டு எனக்குள்ளே இப்படி ஒரு திறமைகள் இருக்கா அப்படின்னு தெரியாமலே லூஸ் பண்ணுறது வந்து இது பெரிய லாஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் பெருசாக பார்க்குறேன். அதனால் இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து கல்வியோட மிக முக்கியமான குறிக்கோள். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து கல்வினா உடனே வேலை கிடைக்கும். கல்வியோட மிக முக்கியமான குறிக்கோள் உங்களுக்கு வேலை வாங்கி தரது கிடையாது. ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் வயதுடையவர்கள், அதாவது இந்த குழந்தைங்களோட அம்மா அப்பாக்கள் அவங்களாம் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் பள்ளியில் படிக்கும் பொழுது மொபைல்னு ஒரு டிவைஸ் வரும்னு கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல.
இன்டர்நெட் அப்படின்னு வரும்னு நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்ல. இது எங்கள் வாழ்க்கை முறைகளில் வந்து ஏறத்தாழ ஒரு 10லேருந்து 20 ஆண்டுகள் நடந்ததுன்னா, இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையில் வந்து இது 2லேருந்து 5 வருடங்களுக்குள்ளே இது காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் அபிரிதமாக வளர்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. இந்த வளர்ச்சிகளை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் நம்ம கிடையாது. ஏன்னா இந்த வளர்ச்சிகள் என்ன நடக்குதுங்கிறத பற்றி நம்ம அது தேடுறது கிடையாது. அதான் ஔவையார் சொன்னது மாதிரி, நம்ம தேடல் வந்து ஆழமாகவும் விரிவாகவும் இல்லைன்னா நமக்கு வந்து வைரங்கள் தென்படாது. நம்ம மண் எடுத்துகிட்டே சாட்டிஸ்ஃபை ஆகிறோம். ஆனால் அந்த தேடலை வந்து நீங்கள் எவ்வளோக்கோட ஆழப்படுத்துகிறீங்களோ, விரிவுபடுத்துகிறீங்களோ, அவ்வளோக்கோட வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து தென்படும். வாய்ப்புகள் எதுவுமே நம்மளை தேடி வராது. உங்கள் தேடல் அதிகமாக இருந்தால் தான் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகளை தேடுவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இன்றைக்கி பெரும்பான்மையான குடும்பங்களில் கிடையாது. இந்த சமூகத்திலேயே வந்து நம்ம ஒரு சினிமாவுக்கு தேடுற அளவுக்கு கூட ஒரு புத்தகத்தையோ இல்லை நமக்குரிய வாய்ப்புகளையோ தேடுவதற்கு நம்ம முயற்சிகள் எடுப்பது வந்து மிக குறைவாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகள் எல்லாம் குறைவாக இருந்தாலும் வாய்ப்புகள் எண்ணற்ற வாய்ப்புகள் உலகளாவிய வகையில் வந்து கொட்டி கிடக்கின்றன. அதனால் தமிழகத்தில் மட்டும்தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் லாஸ்ட் வீக் வந்து நான் பாம்பே போயிருந்தேன். ஐஐடி பாம்பேயில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கள் பேரண்ட் ஒருத்தர் வந்து எங்கள்கிட்ட சொன்னார், சார் என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து ஐஐடியில் வந்து அவங்க வந்து ஒரு குவாண்டம் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு ஏரியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அது குவாண்டம் ஃபினான்ஸ் நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. இதில் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு இன்டர்ன்ஷிப் ஒரு மாதம் நீங்கள் குவாண்டம் ஃபினான்ஸ் பற்றி பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ இன்டர்ன்ஷிப் கிடைக்கும்? நினச்சி கூட பார்க்க முடியுமா? சும்மா கெஸ் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்கு 75 லட்சம் கிடைக்குது. ஹலோ, வாய்ப்புகள் ரைட், ஓகே. ஒரு மாதத்துக்கு 75 லட்ச ரூபா இன்டர்ன்ஷிப் கிடைக்குது அப்படின்னா இந்த வாய்ப்புகள் நமக்கு தெரியுதா? தெரியாது. ஏன்னா நம்மெல்லாம் வந்து தெரிஞ்சதை வச்சு கொண்டாடுறோம், தெரியாத அப்படியே விட்டுறோம். ஆனால் தெரியாததை பற்றி தேடுதலையும் கிடையாது. ஓகே, அந்த இதே மாதிரி நிறைய எமர்ஜிங் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நிறைய ஏரியாஸ் வந்து நமக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து உயர்கல்வியை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னா, ஒரு துறையோட வளர்ச்சி இன்னொரு துறைக்கு எவ்வாறு உதவுதுங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இப்போ நான் கரண்ட்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அவர் ஐஐடி மெட்ராஸில் வந்து பயாலஜிக்கல் சயின்சஸ் வந்து படிக்கிறாரு. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து படித்து கேன்சர் ரிசர்ச்சில் எங்கேயோ இருக்காங்க. 2017 நான் வந்து வேர்ல்டில் பெஸ்ட் பிளேஸஸ்க்கு அனுப்பியிருக்கோம். அவர் வந்து ஒர்க் பண்ண போகிறது வந்து கேன்சர் இம்யூனோதெரபிக்கு ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கு யார் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் ப்ரொஃபஸர், எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எங்கே இருக்குது, யாரெல்லாம் எந்த ப்ரொஃபஸர்லாம் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, யாரை போய் நம்ம வந்து டச் பண்ணலாம், எந்த ப்ரொஃபஸர் இந்த ரிசர்ச்சில் வந்து அவர் இன்ட்ரெஸ்டடாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவரை வந்து நாங்கள் தேட சொல்லி எடுத்துகிட்டு வந்தால் அவர் வந்து அவ்வளோ நல்ல டேட்டாஸ் எடுத்துகிட்டு வர்றார். அது அந்த மாணவருக்கு இவ்வளோ திறமைகள் இருந்து அது அப்படியே புதைக்கப்பட்டிருக்குங்கிற போது தான் நமக்கு அது வேதனையை தருகிறது. கரெக்டாக அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து லேசாக நீங்கள் வந்து இந்த ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து இந்த பக்கம் போப்பா அப்படின்னு சொன்னால் போதும், அவன் அதை விட அங்கே ரோடே போட்டு கொடுத்துருவான். அந்த அளவுக்கு திறமைகள் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து வீணடிக்கப்படுகிறது. குறிப்பாக வந்து அந்த யங் ஏஜ் டேலண்ட் வந்து அண்டு நம்ம கண்ட்ரியில் இருக்கிற பாப்புலேஷன் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்தியாவோட மீடியன் ஏஜ் வந்து 28.3, சைனா வந்து 38.4. அதனால தான் சைனா 3 குழந்தை பெற்றுக்கங்க அப்படிங்கிறாங்க. தே வாண்ட் டு இன்க்ரீஸ் த பாப்புலேஷன். உலகம் முழுவதும் வயோதிக நாடுகளாகிட்டுருக்கு. நம்ம நாட்டில் வந்து நல்ல சிறந்த இளைஞர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தரமான கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உலகத்தில் எங்கே போனாலும் இந்த குழந்தைங்க வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒவ்வொரு கண்ட்ரி இந்த மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இது வந்து இப்போ ஒன்றும் புதுசாக நடக்கிறதில்ல. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் எடுத்துட்டிங்கன்னா 1891 இருக்குது அப்படின்னா இத்தனை ஆண்டுகளில் அந்த பல்கலைக்கழகம் எத்தனையோ சேலஞ்சஸை வந்து அது பார்த்துட்டு வந்திருக்கும். 1-2லாம் பார்த்துருக்காது. நம்ம ஏதோ இதை விட்னஸ் பண்ணுறோம். இந்த ஒரு மொமெண்ட்டில் இந்த ஒரு பாயிண்டில் வந்து நம்ம பார்த்துட்டு வாய்ப்பே இல்லை, நம்ம எதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்கிறோமோ அதுக்குள்ளே உள்ள வாய்ப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறமைகள் இருந்தும் அந்த திறமைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுதான் வந்து மிக வருந்தத்தக்க விஷயமாக பார்க்குறேன். அது மிஸ்டர் மகாத்மா காந்தி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அவர் அக்டோபர் 20, 1931 வந்து சாத்தம் ஹவுஸில் சொல்லும்போது, பிரிட்டிஷ் வந்து நீங்கள் வந்து எங்கள் கல்வி முறைகள் வந்து 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக இருந்தது, பட் எங்கள் கல்வி முறையை நீங்கள் மரத்தெல்லாம் ஃபுல்லாக வெட்டிட்டீங்க, ஆனால் அதனோட வேர்களை நீங்கள் வந்து விட்டுட்டு போயிருக்கீங்க, அந்த வேர்கள் வந்து நாங்கள் திருப்பி தண்ணி ஊற்றி அதை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னாரு. அது உண்மையிலே வந்து திறமைகள் வந்து இந்த நாட்டின் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த நாட்டின் வளர்ச்சிங்கிறது வந்து கிராமங்களில் தான் இருக்குது. ஆனால் அந்த கிராமங்களில் உள்ள திறமைகளை வந்து
நம்ம வந்து அதை எப்படிங்கிறத வந்து வளர்ப்பதற்கோ இல்லை அதை வந்து நல்லா இன்னும் வந்து ஆக்சலரேட் பண்ணி இன்னும் அடுத்த லெவல் கொண்டு போவதற்கான முயற்சிகள் மிக குறைவாக வந்து கிராமங்களை சென்றடைகிறது. அதனால் மாணவர்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து இதெல்லாம் போய் படிக்கணுன்னா எனக்கு வந்து நான் பெரிய இடத்துல போய் படிச்சிருக்கணும், இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி யார்கிட்ட வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு வெறி இருக்குன்னா, யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, யாருக்கெல்லாம் வசதிகள் இல்லையோ அந்த குழந்தைங்க தான் வாழ்க்கையில் முன்னேறுங்கிற வெறி இருக்குது. மீதி எல்லாருமே நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனில் காலியாகும். கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை வந்து எவ்வளோக்கோட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னா எந்திரிச்சு படிக்கணும், அதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. அதனால் நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது, நீங்கள் யாரோட போட்டியிடணும்னா உங்களோட மட்டும்தான் போட்டியிடணும், வெளி உலகத்தோட போட்டியிடக்கூடாது. உங்கள் பிரெயினில் வந்து பாசிட்டிவ் பிரெயின், நெகட்டிவ் பிரெயின் அப்படின்னு 2 இருக்குது. ஓகே, நம்ம முதல் நாள் சொல்லுவோம், அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் நீ காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு அலாம் வச்சுருக்கேன், படிக்க போகிறேன், நான் ரொம்ப சின்சியராக படிக்க போவேன் அப்படின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் அலாம் வந்து கரெக்டாக 4 மணிக்கு அடிக்கும். பாசிட்டிவ் பிரெயின் சொல்லும் கமான் கெட் அப் அப்படின்னு சொல்லும். நெகட்டிவ் பிரெயின் சொல்லும் ஒரு 5 நிமிஷம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லும். எவென்ச்சுவலி 7 மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாத்தையும் திட்டுவாங்க. ஓகே, இதே ஸ்கூலில் டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃப்ரெண்டோட விளையாட போகணும் அப்படின்னா அலாம் வைக்கணுமா வேண்டாமா? அப்போ போட்டி வெளி உலகத்தில் கிடையாது, உங்களுக்குள்ளே தான் அந்த போட்டி இருக்குது. நான் எந்திரிச்சு படிக்கணுன்னா படித்தாகணும், இதுக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. அண்ட் அதனால் வந்து இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் இந்த உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய சேலஞ்சாக அப்படி வந்து பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து இந்த குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க, அந்த 3 மணி நேரத்தில் எப்படி ஞாபகப்படுத்துவாங்க, அதுவும் எந்தெந்த லொக்கேஷனில் உட்காந்து எப்படி ஞாபகப்படுத்துவாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ட் முதல்ல நான் என்னோடய புத்தகத்துலேயும் குறிப்பிட்டிருக்கேன், +2க்கு அப்புறம் நிறைய தேர்வுகள் நடக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 80க்கு மேலான நுழைவுத் தேர்வுகள் இருக்குது. நான் எல்லா தேர்வும் எழுத விடுறேன். ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொரு வெவ்வேறு லொக்கேஷன்லேயும் போய் உட்காந்து 3 மணி நேரம் உட்காந்து அந்த குழந்தை ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த குழந்தையோட மெமரி ரீகலெக்ஷன் ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அது நிகழ்வுகள் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ எனக்குலாம் வந்து 2016 நீட்டும் இருந்தது, சிஎம்சி வெள்ளூரும் இருந்தது. எனக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீட் எழுதி கிடைக்கல, ஆனால் சிஎம்சியில் 14 சீட்டில் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த குழந்தைக்கு திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் 3 மணி நேரம் அப்படிங்கிறது வந்து நான் ஒரே ஒரு எக்ஸாமினேஷனை வச்சு நாங்கள் யாரையுமே எவாலுவேட் பண்ணுறதில்ல. பட் இதில் என்ன குறிப்பாக வந்து இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்குறோன்னா, எங்கெல்லாம் லட்சத்தில் போட்டிகள் இருக்கோ அதை நம்ம ரொம்ப விரும்பி அதில் போய் போட்டி போட்டு தோக்குறதுல நம்ம ரெடியாக இருக்கோம். ஏன்னா அதுக்கு எஃபர்ட்டுகள், அதுக்கான முயற்சிகள் கிடையாது. அந்த லட்சத்தில் போட்டிட்டு காணாமல் போகிறத விட ஃபியூ தௌசண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணி டாப்பில் வர்றது இன்னும் ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்குறதில்ல. நம்ம லட்சத்தில் தான் போடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். லட்சத்தில் போட்டியிட வேண்டாம்னு சொல்லலை, நீங்கள் எல்லாமே பெஸ்ட்டை கொடுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு டாக்டர் இன்றைக்கி வந்து டாப் ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி படித்த டாக்டர் யாரை கேட்டாலும் அவருக்கு மெடிசனும் கிடச்சிருக்கும், இன்ஜினியரிங் கிடச்சிருக்கும். அவரோட பிரெயினோட ஃபுல்லஸ்ட் கெப்பாசிட்டியை எவாலுவேட் பண்ணிப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் ஒன்று எனக்கு வேணான்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணுவார். கரெக்டாக? இன்றைக்கி வந்து நாங்கள் இல்லை நீ நீட்டுக்கு போறியா அப்படின்னா நீ வந்து மேக்ஸ் படிக்காத, ஐஐடிக்கு போறியா அப்படின்னா நீ பயாலஜி படிக்காத அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஓகே, யார் வேணாலும் எப்போ வேணாலும் எங்கேருந்து வேணாலும் படிக்கலாம். படிப்பதற்கான முறைகள், மாற்றங்கள், அந்த டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜி எல்லாம் வந்து ஆல் ஓவர் இந்தியா, நாட் இந்த தமிழகத்தை மட்டும் சொல்லலை, இந்தியா முழுவதும் இன்றைக்கி குழந்தைகளுக்கு சரியான தகவல்கள் வந்து போய் சேருதில்லை. நாங்கள் வந்து 12வது வரையும் படி அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். ஆனால் 12க்கு அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நாங்கள் ரொம்ப குறைச்சிட்டோம். அதனால் வந்து நிறைய இப்போ கவர்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த நான் முதல்வன் நிறைய திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைப்பதற்கான ஒரு முயற்சிகள் வந்து எல்லாமே நடந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் இன்னும் நமக்கு வந்து தகவல்கள் வந்து நிறைய தெரியல. அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் படிக்கிறது எல்லாமே நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 0 to 100ன்னு வச்சிங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து டீச்சிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அவங்க வெறும் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து உங்களுக்கு சொல்லித்தரது தான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது 1948 டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அன்றைக்கே சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு எஜுகேஷன் கமிஷனில் இந்த மாதிரி கொடுக்கறது வந்து கல்வியில் மிக முக்கியம் கிடையாது. அது வந்து சொசைட்டிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கான்டெக்ஸ்ட் பேஸ்ட் லேர்னிங்காக இருக்கணும், அதில் ரிசர்ச் வந்து நிறைய பண்ணணும். அந்த ரிசர்ச் வாயிலாக நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து அதை டிபேட் பண்ணணும் அப்படின்னால. பட் அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒன்லி ஒரு 10% ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் ஹையர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனில் தான் கிடைக்குது. அது டீச்சிங் கம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஐஐடி, ஐஏஎஸ்சி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து மெடிக்கல் எடுத்திங்கன்னா ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், ஜிப்மர் இன் பாண்டிச்சேரி, சிஎம்சி வெள்ளூர், இதெல்லாம் டீச்சிங் கம் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்.
மற்ற மெஜாரிட்டி 90% ஆஃப் த இன்ஸ்டியூஷன் இந்த இந்தியாவில் இருக்கிறது எல்லாமே டீச்சிங் இன்ஸ்டியூஷன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் வந்து இந்த டாப் இன்ஸ்டியூஷன் டீச்சிங் கம் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனில் போய் படிச்சிங்க அப்படின்னா எண்ணற்ற வாய்ப்புகள் உங்களை வந்து உங்கள் பின்னாடி லைஃப்பில் 20 வருஷத்தை அதை ரெடியூஸ் பண்ணும். நாங்கள் அதை நிறையா பார்த்துட்டோம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வழியாக. அந்த மாணவர்களுக்கு வந்து எப்படி வழிகாட்டுதல் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த குழந்தைங்க எப்படி போய் அவங்களுக்கான விஷயங்களை தெரியும். என்கிட்ட நான் இந்த 23 ஆண்டுகள் என்னோடய பயணத்தில் எல்லா குழந்தையும் ஒரே ஃபார்மேட் பண்ணதே கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் யூனிக். அந்த குழந்தை தேடல் வேறு மாதிரி இருக்குது, அந்த குழந்தை போய் எடுக்கக்கூடிய கோர்ஸ் வேறு மாதிரி இருக்குது, அதனோட செலெக்ஷன் வேறு மாதிரி இருக்குது. அட்மிஷன் வாங்குற வரைக்கும் அதனோட ஆசைகள் வேறு மாதிரி இருக்கும். அட்மிஷன் வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை அது கம்ப்ளீட்டாக மாறிடும். அதனால் வந்து அந்த தருணங்கள் வந்து அந்த வின்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எத்தனை கேம் வந்து வின் பண்ணிக்கலாம், ஸ்கூலில் ஒரு சின்ன காம்படிஷனில் வின் பண்ணால் கூட அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்குது. அப்போ நான் வந்து ஒரு 80 எக்ஸாமினேஷன் எழுதி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 20, 25, 40 அட்மிஷன் வாங்கினாங்கன்னா அது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் அந்த தன்னம்பிக்கையும் நான் எவ்வளோ பணம் கொடுத்தும் வாங்க முடியாது. ஓகே, +2க்கு அப்புறம் வந்து இந்த தேர்வுகளை எழுதுறதுக்கு வந்து நிறைய பேர் இல்லை நான் இது தான் படிக்கிறேன், இதுதான் ஃபோக்கஸ், இதை தாண்டி நான் தாண்ட மாட்டேன் அப்படின்னா இது மாதிரி நான் இந்தியா முழுதும் ட்ராவல் பண்ணுறேன். இப்போ என்னோடய லாஸ்ட்டு செமினார் வந்து நான் பாம்பேயில் பண்ணிட்டு வரேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் வந்து ஒரு எந்த கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஐஐடி இருந்தாலும் நீட்டாக இருந்தாலும் மொத்தமாகவே 7000 சீட் தான் இருக்குது. இந்த 7000 சீட்டுக்கு நான் 20 லட்சம் மாணவர்களுக்கு நான் ஆசையை உண்டாக்கி, புத்தர் சொன்ன மாதிரி ஆசையே அழிவுக்கு காரணங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஐஐடி கிடைக்கும், எல்லாருக்கும் நீட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு 17 வயசு குழந்தைக்கு ஒரு தவறான தகவலை கொடுத்து அந்த குழந்தைக்கு நான் சரியான தகவலும் கொடுக்காம அந்த குழந்தை படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அது லைஃப்பில் வந்து ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அதனோட எஃபர்ட் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. அந்த மாதிரி குறையக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். அண்ட் இன்ட்ரெஸ்ட் படி படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். மேடம் கூட சொன்னாங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட் படி படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, நான் இன்ட்ரெஸ்ட் படி படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஏன்னா பிகாஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு தயிர் சாதம் ஊறுகாய் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹோட்டலில் போய் நான் பஃபேல வச்சு ஒரு 300 வெரைட்டி வச்சுருந்தா உன் இன்ட்ரெஸ்ட் படி எடுத்துக்கப்பா அப்படின்னா வெறும் தயிர் சாதம் ஊறுகாய் எடுத்துகிட்டு வருவீங்களா, மற்றதை பார்ப்பீங்களா? ஏன்னா இன்ட்ரெஸ்ட்டுங்கிற பேரில் இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் பிரியாணி மற்றதெல்லாம் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக இல்லையா? ஆனால் ஹியூமன் மைண்ட் வந்து மங்கி மைண்ட் மாதிரி அடுத்த பெஸ்ட்டை பார்க்குற வரைக்கும் இதுதான் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அடுத்த பெஸ்ட்டு டீச்சரை பார்க்குற வரைக்கும் இவங்க தான் நல்ல டீச்சர். ஓகே, அந்த அடுத்த பெஸ்ட் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, இப்போ நீங்கள் நிறைய கோர்சஸ் வேர்ல்டு வைட், ஏன்னா இப்போ வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ந்த நாடுகளில் நல்ல பல்கலைக்கழகங்களில் யங் பாப்புலேஷன் கிடையாதுங்கிறதுனால உலகளாவிய மாணவர்கள் யார் வேணாலும் என் கோர்ஸை படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த கோர்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹார்வர்டில் வந்து ப்ரொஃபஸர் டேவிட் மெல்லன் இருக்கார். அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தரார். இது உலகம் முழுவதும் 68 லட்சம் 67 லட்சம் மாணவர்கள் வந்து படிச்சுட்ருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். நம்ம அந்த க்ரௌடில் கிடையாது. ஆனால் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம், நம்ம பயங்கரமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம். அந்த உலகத்தில் ஒருத்தர் வந்து ஃப்ரீயாக சொல்லித்தராரு. இங்கே நாங்கள் ஐஐடி மெட்ராஸ் நாங்கள் வந்து 3.5 லட்சம் வாங்கி நாங்கள் டேட்டா சயின்ஸ் வந்துடுறோம். இப்போ ஐஐடியில் படிக்கலாமா, ஹார்வர்டில் படிக்கலாமா? ஹார்வர்ட் தெரியாத வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ் தான் பெஸ்ட். கரெக்டாக இல்லையா? அடுத்த பெஸ்ட்டை நம்ம தேடுறதில்ல. அதனால் நம்ம இங்கே 3.5 லட்சம் செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும், அங்கே ஹார்வர்டில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் நாங்கள் வந்து உங்கள் தேடல் வந்து ஆழமாகணும், நல்லா விரிவுபடுத்தணும், ஆழப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து. 3வது வந்து கல்வியில் வந்து சேலஞ்சஸ் எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். கல்வி வந்து அது நிறைய வந்து நம்ம கல்வியில் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாறுபட்ட கருத்துக்கள் தான். இந்த கருத்துக்கள் வந்து எல்லாமே வந்து உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. நீங்கள் இதுக்குள்ளே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரொம்ப குழப்பமாக இருக்குது, இதில் வந்து ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இதை பேசிக்கிட்டே நீங்கள் கீழே மூழ்கிறத விட இதுக்குள்ளே என்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்த்து அதுக்குள்ளே அழகாக மலர்றது நல்லதா இல்லை மூழ்கிறது நல்லதா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும். ஓகே, அந்த எல்லாமே பிரச்சனைகள் நிறைந்த உலகம்தான். பட் இந்த காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்க தான் செய்யும். இந்த காம்ப்ளெக்சிட்டிக்குள்ளே நீங்கள் எப்படி ட்ராவல் பண்ணுங்கிறது தான் மிக மிக முக்கியமானது. நான் என்னோடய ப்ரொஃபஸர் அண்டு என்னோடய மென்டார், என்னோடய குரு ப்ரொஃபஸர் டாக்டர் எம் ஆனந்த கிருஷ்ணன். அவர் வந்து உங்கள் வாணியம்பாடியில் பிறந்து இஸ்லாமியா காலேஜில் படித்து அவர் வந்து 1952 காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் வந்து ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு பிஹெச்டி ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டா, அப்புறம் வந்து ஐஐடி கான்பூரில் ப்ரொஃபஸராக இருந்து ஃபஸ்ட்டு யூஎன் சயின்ஸ் கவுன்சிலர் இன் வாஷிங்டன் டிசி, உங்கள் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருந்து. சரிங்களா? இந்த மாதிரி இதெல்லாம் 1950ஸ்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ வந்து திறமைகள் எங்கே இருந்தாலும் அது வந்து நீங்கள் எந்த கண்ட்ரி
எந்த கம்யூனிட்டி, எந்த ரிலிஜன் எதுவும் பார்க்காது. இதையெல்லாம் தாண்டி உலகளாவிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துட்ருக்குன்னா நம்ம அதை பார்க்கலாமா, இல்லை இங்கே லோக்கலில் சண்டை போட்டு காணாமல் போகலாமா? ஹலோ, இல்லைனா மிஸ்டர் சுந்தர் பிச்சை எங்கே போயிருக்க முடியாது, மிஸ்டர் சத்யா நடலில் போயிருக்க முடியாது. கரெக்டாக நம்ம நம்மளையே தரம் தாழ்த்தி நம்மளை பற்றியே குறை சொல்லி நம்ம இந்த கிணத்துக்குள்ளேயே தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். இதை தாண்டி வெளியே வர்றதுக்கான ஒரு முயற்சிகளோ இல்லை அதற்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எங்கேயுமே இருக்கிற மாதிரி எனக்கு தென்படலை. ஓகே, அண்டு இந்த சேலஞ்சஸ் கல்வி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் படி படிக்கக்கூடாது, ஸ்கோப்புக்கும் படிக்கக்கூடாது. ஏன்னா ஸ்கோப் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஏஐ பயங்கரமான ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி நான் இப்போ இந்த பிரான்ச்சஸ் பற்றி எங்கள் செமினாரில் சொல்லும்போது எல்லோரும் இந்த ஒரு 10 பிரான்ச்சை தான் எடுத்து நீங்கள் கொண்டாடுறீங்க. ஓகே, நீங்கள் ஏஐசிடி இணையதளத்தில் போய் பார்த்தீங்கன்னா 259 இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த 5-10 பிரான்ச்சை வச்சு நான் கொண்டாடி மீதி எல்லாத்துலேயும் இந்த 10.75 lakhs கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க. ஓகே, எர்த் சயின்சஸ் இந்தியாவில் 300 பேர் தான் படிக்கலாம். இதை நான் படித்தா எர்த் சயின்சஸ் படித்தா எனக்கு ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்டு எங்கே வேணாலும் அனுப்பலாம். நான் உங்கள் சேலத்துலேருந்து ஒரு பையனை அனுப்பியிருக்கேன். அவன் டெல்லி டெக்னாலஜி யூனிவர்சிட்டியில் என்வாயர்மெண்டல் போட்டோம். என்வாயர்மெண்டல் போட்டுட்டு அந்த பையன் ஹீ டிட் இஸ் மாஸ்டர்ஸ் இன் ஸ்டான்ஃபோர்ட். பட் அது ரொம்ப எளிமையெல்லாம் கிடையாது. நாங்கள் செகண்ட் இயர்லேருந்தே நாங்கள் அவரோட ப்ரொஃபைல்லாம் பில்ட் பண்ணோம். நீங்கள் டாப் யூனிவர்சிட்டிக்கு போகணுன்னா நீங்கள் உலகளாவிய போட்டிகளில் இருக்கீங்க. அப்போ நான் செகண்ட் இயர்லேருந்தே நான் என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும். அவர் செகண்ட் இயரில் சிஎஸ்கேயோட T20 எவாலுவேஷன் பண்ணார், டெல்லியோட ஏர் குவாலிட்டியை பண்ணார், இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் பண்ணார், விம்பிள்டன் மேட்ச்சில் போய் ஸ்கோர் போர்டில் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தாரு. படித்ததுக்கு என்வாயர்மெண்டல், பண்ணதெல்லாம் கோடிங் கிளப்பில் போய் சேர்ந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்து பண்ணார். இன்றைக்கி உயர்கல்வியில் அப்புறம் பண்ணதுனால அவருக்கு ஸ்டான்ஃபோர்ட் கிடச்சிது. இப்போ ஃப்ளட் சயின்டிஸ்ட்னு ஒரு ப்ரொஃபஷனில் ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னா என்னென்னா, சடனாக இப்போ பெய்ஜிங்கில் ஃப்ளட் வருது, கல்ஃபில் ஃப்ளட் வருதுன்னா அந்த ஃப்ளட்டை நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளட் இங்கே டவுன் போர் ஆக போகுது, இதை ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங் பற்றி எவாலுவேட் பண்ணுறாரு. ஃப்ளட் சயின்டிஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரொஃபஷன் கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம கேள்விப்படவே இல்லை. இப்போ நான் இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஹியூமனிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ நான் கைட் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் ஹியூமனிட்டிஸ் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அப்படின்னா நமக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக ஆன்லைனில் உட்காந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கு. கரெக்டாக இதனோட பிஹேவியரில் என்னங்கிறத படிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு படிப்பு இருக்குதுன்னு தெரியாது. அது மாதிரி எம்ஐடியில் இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரிசிஷன் கேன்சர் சென்டர்னு ஒன்று இருக்குது. கேன்சரை ப்ரிசைஸாக கொண்டு போய் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எப்படி க்யூர் பண்ணுறதுக்குங்க அவங்க ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இங்கே சினிமா சீரியல்லாம் பார்த்து காணாமல் போய்ட்டுருக்கோம். கரெக்டாக இல்லையா? உலகம் எங்கேயோ போய்ட்டுருக்கு. அது நாங்கள் அந்த கட்டத்தையும் இந்த சைட்லேயும் பார்க்கும்போது அந்த இம்பேலன்ஸஸ் சொல்லுவோம். ஓகே, அந்த வேறுபாடுகள் மிகுந்த வேதனை தருகிறது. நம்ம இன்னும் நம்ம முன்னேற வேண்டிய பாதைகள் எங்கேயோ நோக்கி நம்ம போகாமல் அதற்கு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கோங்க அப்படிங்கிறது தான். இது மேடம் சொன்னாங்க இல்லையா, இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு சேஞ்ச் வரணும்னா ஏதோ ஒரு குரூப் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு புக் இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ஒரு சின்ன ஒரு சேஞ்சாவது நம்ம பார்க்க முடியுது. இது மாதிரி இன்னும் எண்ணற்ற மாற்றங்கள் தேவைப்படுகிறது, எல்லா துறைகள்லையும் தேவைப்படுகிறது. நம்ம அதான் நான் எல்லாத்தையும் சொன்னேன், இந்த கோவில்கள் அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்க அப்படின்னு புரிந்து கொள்ளக்கூடிய கூட அளவுக்குள்ள நம்ம கல்வி கிடையாது. நம்மெல்லாம் ரொம்ப செல்ஃபிஷாக போய் ஸ்ட்ரைட்டாக அம்மன் சன்னதியில் அப்ளிகேஷன் போட்டு வெளியே வந்துடும். கரெக்டாக நான் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த சிற்பங்கள் எப்படி பண்ணாங்க, ஓவியங்கள் எப்படி பண்ணாங்க, அந்த மனதை அமைதியாக்கக்கூடிய சூழலை எப்படி க்ரியேட் பண்ணாங்க, இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு கூட நமக்கு கல்வி கிடையாது. கல்வியோட மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, வேலை வாங்கி தரது கிடையாது, உங்களுக்கு ஸ்கோப் படி படிக்கிறது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் படி படிக்கிறது கிடையாது. உலகத்தில் எந்த மூலைக்கு சென்றாலும் எந்த ஒரு சவால்கள் வந்தாலும் தான் பெற்ற கல்வியின் வாயிலாக எவ்வாறு எதிர்கொண்டு வெற்றி காண்பதுங்கிற தன்னம்பிக்கையை கொடுக்குறது தான் கல்வி. கரெக்டாக வேலையை கொடுக்குறது தான் கல்வி கிடையாது. இன்றைக்கி இந்த வேலை இருக்கலாம். இப்போ நான் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரோட மேனேஜ்மெண்ட் லெக்சர் அட்டன் பண்ணேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹார்வர்டு தான் வேர்ல்ட்லேயே பெஸ்ட் எம்பிஏ, இந்த எம்பிஏ படிக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன சார் இப்படி அவர் சொல்கிறார் நீங்களாம் எல்லாமே கேட்கலாம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் தியரியெல்லாம் 20 முன்னாடி உள்ளது. 20க்கு அப்புறம் அவங்க ஃபேஸ்புக்குங்கிறாங்க, சோஷியல் மீடியாங்கிறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் மேனேஜ்மெண்ட் தியரியிலே கிடையாதுங்கிறார். நாங்கள் ஸ்டூடெண்ட் கற்றுக்குறோங்கிறார். ஓகே, இந்த மாற்றங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இன்னும் உலகத்தில் இருக்குது. ஆனால் இந்த மாற்றங்களை பற்றி நமக்கு அறியக்கூட முடியாத சூழல் நம்ம இருக்கோங்கிறது தான் இன்றைக்கி மிகுந்த வேதனையை தருகிறது. கரெக்டாக இல்லையா? ஆனால் உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு. பட் அதில் நம்ம இன்றைக்கி இணையம் உங்களுக்கு பெரிய ஒரு என்ன சொல்கிறது,
இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் படிக்கும்போது ஒரு தகவலும் கிடையாது. நாங்கள்லாம் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்னா ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஊரில் யாரெல்லாம் படித்தாங்க அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் கேட்போம். அவருக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்லுவார். அதில் ஒரு 10ல் ஒரு 5 பேர் அதை கரெக்டாக சொல்லுவாங்க. அதை எடுத்து நாங்கள் ஓகே சார் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதில் போய்டுவோம். ஓகே, இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா ஒரு சரியான தகவலுக்கு நீங்கள் 1 கோடி தவறான தகவல்கள் வந்து பார்க்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் இருக்கீங்க. இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இந்த எக்ஸ்ப்ளோஷனில் வந்து எது சரியான தகவல், எந்த தகவல் நமக்கு தேவை அப்படிங்கிறத ஃபில்டர் பண்ணுறது கூட நமக்கு வந்து அந்தளவு கூட நாலேஜ் கிடையாது. ஆனால் நம்ம பார்க்குறதெல்லாம் சரி அப்படின்னு நினைக்கிறோம், கேட்குறதெல்லாம் சரின்னு நினைக்கிறோம். ஓகே, அது வந்து மிக தவறான இது வந்து. ஏன்னா நமக்கு மேடம் வந்து முதலே வந்து சாரும் சொல்லியிருந்தாங்க அந்த பகுத்தறிவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து எடுத்து மைண்டில் அசிமிலேட் பண்ணி இது சரியான தகவலா இது தவறான தகவலா அப்படின்னு ஒரு பக்கத்தில் போய் கூட கேட்குறதில்ல. இப்போ தான் நான் சொல்லுவேன், நாங்கள்லாம் படிக்கும்போது எங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் புரியலை எதுவும் தெரியலை அப்படின்னா நேராக ஃப்ரெண்டு வீட்டுக்கு சைக்கிள் எடுத்துக்கொண்டே சொல்லிக் கொடுறா அப்படின்னா அவனும் சொல்லிக் கொடுப்பான். நாங்கள் உட்காந்து படிச்சுட்டு வந்துடுவோம். ஓகே, இன்றைக்கி ஃப்ளாட்டில் பக்கத்தில் இருந்தாலும் இல்லை வீட்டு பக்கத்து போர்ஷனில் இருந்தாலும் இவங்களையும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு கல்வி முறையை நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். கரெக்டாக அந்த குழந்தைகிட்ட போய் கேட்கலாம், அந்த வீட்டில் போய் கேட்கலாம், அங்கெல்லாம் போகக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னா இந்த சமூக சூழல் வந்து இந்த கல்வியை வந்து சரியாக புரிந்து கொள்ளவில்லையா? இந்த சூழல் வந்து அதாவது ஒரு கல்விங்கிறது வந்து யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கற்றுக்கலாம். அதெல்லாம் வந்து நான் என்னோடய ப்ரொஃபஸர் சொல்லிட்டு இருந்தேன். நான் சாரோட சேர்ந்து ஒரு 60 கமிட்டி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கமிட்டிலையும் ரொம்ப நாலேஜ், அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு விஸ்டம் உள்ள பீப்புள் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டைலை பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஒர்க் வித் ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், எய்ம்ஸோட டைரக்டர், ஃபார்மர் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா சேர்மன் ப்ரொஃபஸர் டேண்டனோட ஒர்க் பண்ணிக்குவோம். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டைரக்டர் ப்ரொஃபஸர் கோவர்தன் மேதா சாரோட ஒர்க் பண்ணிக்குவோம். அவங்கெல்லாம் அவங்களோட திங்கிங் பேட்டர்னே வேறு மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் இன்னும் நம்ம நிறைய மக்களை வந்து சந்திக்கலை. அவங்களோட விஷயங்களை அவங்களோட வாயில் கிடைக்கக்கூடிய அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தகவல்களை வந்து நம்ம கேட்கலை. நம்ம கேட்குறது எல்லாமே தகவல் வந்து நமக்கு சரியான தகவல்களே கிடையாது. தகவல்களை வந்து தரம் பிரித்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையை வந்து நம்ம இழந்துட்டோங்கிறது தான் வருந்தத்தக்க விஷயம். ஆனால் கல்வியை பொறுத்த வரைக்கும் சேலஞ்சஸ் எப்போவுமே இருக்கும். இதெல்லாம் குறைகளை சொல்லிகிட்டே நீங்கள் குறைகளே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் உள்ள பாசிட்டிவ் வந்து தெரியாது. அதான் இப்போ நான் ஒரு புக்கில் படித்தேன். அந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பைக்கோ காரோ ஓட்டும்போது கண்ணாடியின் பின்பக்கத்தை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கட்டாயம் ஆக்சிடெண்ட் தான் நடக்கும். நம்ம முன்பக்கத்தை பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. நடந்து முடிந்த நிகழ்வுகள் எதாக இருந்தாலும் அதை நீங்கள் படிக்கிறதுனாலையோ அதை படித்து நீங்கள் எதுவும் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. அப்போ நம்ம அந்த நிகழ்வுகளையே வந்து நம்ம பேசிக்கிட்டு நமக்கு வேணுங்கிற பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்குறதுக்கு மறந்துடுறோம், இல்லை பார்க்குறதுக்கு நம்ம தயாராக இல்லை. சரியா தவறா? ஆனால் நம்ம சிந்தனைகளை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றணும். இந்த மாதிரி இது வந்து பண்ணணும். அடுத்து வந்து இன்றைக்கி எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனாமஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்தியாவில் இல்லை, உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. கல்வியின் தரம் அப்படிங்கிறது மிக மிக அது இல்லாமல் தரம் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நான் கோவிடில் ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களோட கல்வி முறைகளில் நீங்கள் படித்துட்டு வந்த ஸ்பீடில் 25 வருஷம் நீங்கள் பின்னாடி வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படி நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்கிட்ட நீங்கள் கொடுத்து 3 மணி நேரம் எக்ஸாம் எழுத சொல்லுங்கள், அவங்களால அந்த ஸ்பீடு வராது. ஓகே, ஆனால் கொஸ்டின் செட் பண்ணுறவர் 3 மணி நேரத்துக்கு தான் அவர் செட் பண்ணுறாரு. ஓகே, ஏன்னா அவர் அந்த ஸ்பீடில் ப்ராக்டிஸ் பண்ணவர். அது இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டு டிஜிட்டல், அதாவது விர்ச்சுவல் மெமரி இஸ் டோட்டலி அவுட் ஃபார் திஸ் சில்ட்ரன் அப்படிங்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கு வந்து, அதாவது இந்த குழந்தைங்க வந்து அம்மா அப்பா ஸ்க்ரீன் டைம் பார்த்ததை விட 10,000 மடங்கு அதிகமாக பார்த்துருக்காங்க. இன்றைக்கி அம்மா அப்பா வந்து பழைய திருவிளையாடல் படத்தில் என்ன கேட்டாலும் திருப்பி கேட்டு அந்த வசனத்தோடு கரெக்டாக சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் இந்த ஜென்ரேஷன் 3 மாதம் 3 வருஷத்துக்கு பார்த்த எதுவுமே மெமரியில் இருக்காது. ஆன்லைனில் பண்ணுற எதுவுமே மெமரிக்கு போகாது. நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டிங்கன்னா ஸ்வீடன் வந்து கேட்ஜெட்ஸ் எல்லாம் கிளாஸ் ரூம்லேருந்து எடுத்துட்டாங்க. ஃபின்லாண்ட் எல்லாமே கேட்ஜெட்டை வச்சு படிக்கக்கூடாது, ஹேண்ட் மைண்ட் கோஆர்டினேஷன் லேர்னிங், கையில் எழுதி படிக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு இப்போ அவங்க கொண்டு வராங்க. அவங்க என்ன தூக்கி போட்டாங்களோ அதுதான் பெஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்து படிக்கிறோம். கரெக்டாக இல்லையா? எந்த இடத்துல ஃபின்லாண்ட் தேவையோ அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், எந்த இடத்துல தேவையில்லையோ அங்கே தான் நம்ம மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால் இந்த முறைகள் எல்லாமே உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டுருக்கு. அண்டு இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து நான் போகிறது வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் அண்ட் வந்து எஜுகேஷன் அண்ட் ரிலேஷன். இது வந்து இந்த இடத்துல வந்து நான் ஒரு பெரிய குறைகள் வந்து பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி நிறைய ஃபேமிலிஸ் வந்து
அவங்க வீட்டில் வந்து அம்மா அப்பா 2 பேரோட எஜுகேஷன் காஸ்ட்டை கூட்டினீங்கன்னா அது அந்த குழந்தையோட 5வது உள்ள முடிஞ்சு போயிடுது. ஓகே, அம்மா அப்பா 2 பேரோட ஃபீஸை கூட்டினாலே குழந்தையோட சில ஸ்கூல்லாம் கேஜிலே முடிஞ்சிருது. ஓகே, இப்போ நான் டெல்லியில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்க. ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தா 3 லட்ச ரூபா, நாங்கள் தூக்கி கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுறோம். 25,000 ருபீஸ் தான் அவங்களுக்கு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆகுது. ஒரு குழந்தைக்கு அந்த குடும்பம் கிட்டத்தட்ட வந்து 6 லட்சம் செலவழித்த இடத்துல அட்லீஸ்ட் வந்து ஒரு 50,000 தான் செலவழிக்கிறாங்க. ஓகே, ஒரு வருஷத்துக்கு 5.5 லட்ச ரூபா சேவ் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 5.5 லட்சம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு 55 லட்ச ரூபா சேவ் பண்ணுறாங்க. இந்த 55 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு தான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் வெறித்தனமாக வெளியே ஓட வேண்டியிருக்கு. கரெக்டாக இல்லையா? த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் லோவாக இருந்தால், இந்த எஜுகேஷனில் மெயினாக வந்து ஒரு 3 பில்லர்ஸ் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவோம். ஒன்று வந்து அக்சஸ், இன்னொன்று வந்து குவாலிட்டி, இன்னொன்று வந்து ஈக்விட்டி. இந்த குவாலிட்டி நான் முதல்லே சொன்னேன். இந்த குவாலிட்டியில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த பெரிய கிரவுண்ட் இருக்குது, நான் ஒருத்தர் 1 கிலோ கொடுக்குறேன், இன்னொருத்தர் 10 கிலோ கொடுக்குறேன். 10 ரவுண்ட் அடிக்க சொன்னால் யார் ஃபஸ்ட் வருவா? 1 கிலோ. அடுத்த அதே 2 பேருக்கு நான் இப்போ 15 கிலோ கொடுக்குறேன், அப்போ யார் ஃபஸ்ட் வருவா? 10 கிலோ. முதல்ல உங்களால் 10 கிலோ தூக்க முடியும். நான் 1 கிலோ கொடுத்து 4 வருஷம் மக்காக்கிட்டேன்னா பின்னாடி நீங்கள் வந்து உலகளாவிய வாய்ப்புகளில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியாது. சரியா தவறா? திறமைகள் வந்து நாங்களே வந்து திறமைகளை வந்து வீணடிக்கிறோம். ஓகே, அண்ட் அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நான் ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் போகிறீங்களோ அது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நல்ல இன்ஸ்டியூஷன் அப்படின்னா உடனே எல்லாரோட மனதிலையும் நான் தர்மபுரியில் எனக்கு கிடைக்காது, நான் சென்னையில் போய் கோச்சிங் படிக்கணும். இப்போ மேடம் கூட சொன்னாங்க, நாங்கள் 540 பேரை வந்து நாங்கள் நீட்டுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னாங்க. அண்ட் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் யாரை வேணாலும் அனுப்பலாம். இப்போ நான்லாம் வந்து ஒரு விருதுநகர்கிட்ட படந்தல்னு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தமிழ் மீடியம் படித்த பொண்ணு, பர்சன் வித் டிசபிலிட்டி, நாங்கள் ஐஐடி பாம்பேக்கு அனுப்பியிருக்கோம். ஓகே, இது வந்து தமிழ் மீடியத்தில் படித்தா ஐஐடி பாம்பேக்கு போக முடியாதாலும் கிடையவே கிடையாது. ஓகே, எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து ஆழமாக பார்த்தீங்கன்னா எப்படி போகலாங்கிற விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, நீட்டுக்கெலாம் நான் சொல்வேன், நீட்டு வந்து நாங்கள் வேணும்னே வந்து எக்ஸாமினேஷனை வந்து அக்னி நட்சத்திரப்போ மத்தியானம் உச்சி வெயிலில் வைக்கிறோம். கரெக்டாக இல்லையா? இந்த குழந்தைங்க 12வது வரைக்கும் காலையில் தான் எக்ஸாம் எழுதி பழகிருக்கு. ஆனால் நான் வேணும்னே மத்தியானம் கொண்டு வந்து வைப்பேன். கரெக்டாக? அப்புறம் வந்து நான் 11 மணிக்கு நான் வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்வேன். எல்லா எக்ஸாம் முன்னாடி 1 ஹவர் தான் நான் வர சொல்லுவோம். 11 மணிக்கு நான் ரிப்போர்ட் பண்ண சொல்லிவிட்டு, இப்போ பயாலஜியில் ஹியூமன் ஃபிசியாலஜி வந்து டெலிட்டட் போர்ஷனில் போயிடுச்சு. டைஜஷன் அப்சார்ப்ஷன் சாப்டர் வந்து டெலீட் பண்ணிட்டோம். கரெக்டாக? நான் வந்து ஒரு 11 மணிக்கு நான் எக்ஸாம் எழுத சொல்லலாம். உள்ள காலத்துலேயே நம்ம குழந்தைங்க ஒழுங்காக சாப்பிடாது. நீட்டுக்கு போகணும் அப்படின்னா அன்றைக்கி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப்பு. அதில் நான் பயாலஜியில் டைஜஷன் அப்சார்ப்ஷன் சாப்டர் வரை டெலீட் பண்ணிட்டேன். கரெக்டாக? அது என்னன்னே கூட தெரியாது. ஓகே, அப்போ நான் வந்து 8 மணிக்கு நான் ஏதோ வீட்டில் அம்மா கொடுத்த அரை இட்லியே சாப்பிட்டுட்டு போய் 9, 10, 11, 12, 11 மணிக்கு நான் ரிப்போர்ட் பண்ணோம். 12, 1, 2 கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆச்சு. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் நீட் கொஸ்டின் பேப்பர் வாங்கினா ½ அன் ஹவர் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ½ அன் ஹவருக்கு அப்புறம் உங்களுக்கு பசிச்சதுன்னா எல்லா கரெக்ட் ஆன்சரும் கரெக்டாக தப்பாக தெரியும். கரெக்டாக இல்லையா? என் பிள்ளை நல்லா படிச்சிருக்கலாம், பட் அன்னைக்கு நான் பண்ண மிஸ்டேக்கில் என் லைஃபே போச்சு. கரெக்டாக? அதுதான் ஒரு எக்ஸாமினேஷனை நம்பி உங்கள் லைஃப்பை ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன வேணாலும் நடக்கலாம். நீங்கள் முதல் நாள் ஃப்ரைட் ரைஸ் வெளியே வாங்கி கொடுத்துக்கலாம், ஃபுட் பாய்சன் வாங்கி, நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அன்றைக்கி எல்லாமே கம்ப்ளீட்டாக காலியாகிடும். ஓகே, அதனால் இது வந்து கல்வியில் வந்து எதுவுமே இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசித்து பாருங்களேன். 20 லட்சத்தில் ஒரு 7000க்குள்ளே வரணும் அப்படின்னா முடியாதுன்னெலாம் கிடையாது. யூடியூப்பில் போய் அர்னால்டோட மோட்டிவேஷன் வீடியோ இருக்குது. சரிங்களா? அர்னால்டு வந்து அவர் எப்போவுமே சொல்கிறார், நான் நம்பர் 1க்கு மட்டும்தான் ஆசைப்படுவேன், நம்பர் 2, 3லாம் எனக்கு கிடையாது அப்படின்வார். ஓகே, அந்த அளவுக்கு கமிட்மெண்ட் அண்ட் பேஷன் இருக்கணும். அவர் வந்து 2000 சிட்டப் பண்ணுவாராம் ஒரு நாளைக்கு. 2000 சிட்டப்லாம் யோசிக்க முடியுமா? நான் ஐ ஹவ் சீன் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட், அவங்க சிஎம்சி வெள்ளூரில் தான் பண்ணாங்க. மிஸ் ஆனா, டாக்டர் ஆனா மேத்யூன்னு பேர். ஆனா எப்படி படிப்பாங்கன்னா, வீட்டில் வந்து டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது அப்பாட்ட வந்து ரைட்டில் ஒரு, அம்மாட்ட ஒரு புக்கு, அப்பாட்ட ஒரு புக்கு, தங்கச்சிட்ட ஒரு புக்கு, 3 பேர்ட்டையும் புக்கு கொடுத்துட்டு ரைட்டில் சாப்பிட்டு லெஃப்ட்டில் ஆன்சர் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பேஷன் கமிட்மெண்ட் இருக்கணும். கரெக்டாக? நாங்கள்லாம் படிக்கும்போது 30-50 மணி நேரம், அதாவது 50 டெஸ்ட். ஓகே, மேக்ஸில் 50, ஃபிசிக்ஸில் 50, கெமிஸ்ட்ரி 50 எழுதினா தான் 3 ஹவர்ஸ் எழுதினா தான் எங்களுக்கு 200க்கு 195க்கு மேலே கிடைக்கணும்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். கரெக்டாக? இன்றைக்கெலாம் நீங்கள் 10 டெஸ்ட் எழுதினாலே டயர்டாகிடுவீங்க. கரெக்டாக? டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதுவும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் டெஸ்ட்டு வந்து இன்றைக்கி டெஸ்ட்டோட பேட்டர்ன்லாம் மாறிடுச்சு. அதாவது 10 தடவை நல்லா படிச்சுட்டு ஒரு டெஸ்ட் எழுதுனா போதும், இல்லை 2 டெஸ்ட் எழுதலாம். நீங்கள் ஒரு தடவை கூட நல்லா படிக்காமல் 10 டெஸ்ட் எழுதுறீங்க, அப்போ மார்க் வருமா வராதா? படித்ததை மைண்டில் திருப்பி அசிமிலேட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கா இல்லையா? ஏன்னா நம்ம குழந்தைங்க எல்லாருமே வந்து எல்லா கண்ட்ரி பிரைம் மினிஸ்டரோட பிஸியாக இருக்காங்க. கரெக்டாக இல்லையா? ஃபேமிலியை சேர்த்து ஓடுறீங்க. கரெக்டாக? எங்கே ஓடுறோன்னு தெரியாமல் ஓடுறோம். ஓகே,
பட் எங்கள் காலத்துலலாம் இப்படிலாம் கிடையாது. இதே மெடிக்கல் காலேஜ், இதே இன்ஜினியரிங் காலேஜுக்கு எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணி தான் போகணும். அண்ட் இவ்வளோலாம் ப்ரெஷர் எடுத்துக்கல, இவ்வளோலாம் நாங்கள் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகலை. ஓகே, இஷ்டப்பட்டு படித்தோம், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு படிக்கல. ஓகே, அந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் பேரண்ட் ரிலேஷன்ஷிப்பில் நான் பார்க்குற இப்போ என்னோடய கிளாஸ்மேட் ஒருத்தர் வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெல்லூர், அவர் வந்து வேர்ல்டு பேங்க்கில் இருந்தார், யூஎஸ் சைடில் ஒர்க் பண்ணார். அவரை வச்சு இப்போ நான் ஒரு செமினார் வந்து சீரியஸ் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டூடெண்ட் பேரண்ட் எஜுகேஷன் ரிலேஷன்ஷிப். இது வந்து நான் ரொம்ப பயங்கரமான ஃபேக்டராக நான் வந்து ஆந்திராலையும் பார்க்குறேன், தமிழ்நாட்டிலையும் பார்க்குறேன். இங்கே என்னென்னா, குழந்தைங்களுக்கு வந்து கோச்சிங்கில் நிறைய இன்டெகிரேட்டட் கிளாஸஸ், அந்த கிளாஸ், ஐஐடி கிளாஸ், இந்த கிளாஸ்லாம் நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்க வருமானத்துக்கு மேம்பட்டு பணத்தை செலவழித்து குழந்தைய போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் குழந்தைக்கு மார்க் வரல அப்படின்னா அந்த குழந்தைய வந்து வீட்டில் அந்த ரிலேஷன்ஷிப்பே மாறிடும். ஏன்னா பணத்தை வச்சு அந்த குழந்தைய பார்க்குறோம். கரெக்டாக இல்லையா? என் குழந்தை படிக்க மாட்டேங்கிறா, குழந்தைக்கு அதை விட ப்ரெஷர் இருக்குது. ஐயோ, எங்கள் அம்மா அப்பா இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, நான் என்னால் படிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. இந்த ப்ரெஷர் தேவையா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் தேவையே கிடையாது. நான் வந்து 12வது வரைக்கும் வீட்டில் தான் இருந்து படிக்க சொல்கிறேன். ஏன்னா அம்மா அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியணும். கரெக்டாக? அம்மா அப்பாவோட உற்றார் உறவினர்கள் யாருன்னு தெரியணும், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியணும், அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு தெரியணும். ஒரு கல்யாணத்துக்கு போனால் ஃப்ரீயாக போகணும். இன்றைக்கி எந்த ஒரு கல்யாணத்துக்கு போனால் இல்லை டெஸ்ட் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, என் குழந்தைய கூட்டிகிட்டு வர முடியாது, நானும் வர முடியாது, எல்லா எக்ஸ்கியூஸும் சொல்கிறோம். கரெக்டாக இல்லையா? அப்போ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இட் இஸ் கெட்டிங் ஈரோடு. அதாவது ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? ஏதோ ஒரு விஷயம் ஃபினான்ஷியலாக இல்லை, அட்லீஸ்ட் ஒரு மனதளவில் இந்த குழந்தைய வந்து ஓகே இது நமக்கு தெரிஞ்ச குழந்தை, நம்ம இந்த குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த பாண்டிங்க்கான ஒரு வாய்ப்பை வந்து நம்ம நழுவுறோம். கரெக்டாக இல்லையா? இப்போ நான் கோவிட்டில் பார்த்தேன், எங்கள் பேரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து குழந்தை நல்லா ஆசைப்பட்றான்னு சொல்லிட்டு மெடிக்கல் சேரணும் அப்படின்னு சொல்லி வருமானத்துக்கு அப்பாற்பட்டு அந்த குழந்தைங்க மெடிக்கல் கிடைக்கணும், அப்பா கடன்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி அப்பா கோவிட்டில் காணாமல் போயிட்டார். அந்த குடும்பம் கடனையும் கட்ட முடியல, இந்த கோர்ஸையும் படிக்க முடியல. ஓகே, அப்படி ஒரு கல்வி நமக்கு தேவையா? வருமானத்துக்கு மேலே உங்களால் செலவழிக்க முடியாத கல்விக்கு நீங்கள் செலவழிக்காதீங்க. ஓகே, யூஜி வந்து சாதாரண காலேஜில் கூட படுங்க, பிஜி காம்படிஷனே கிடையாது. இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னா என்னென்னா, 100 பேர் +2 படிக்கிறேன்னா 28.4 தான் உயர்கல்விக்கே வராங்க. இதெல்லாம் ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க ஆல் ஓவர் இந்தியா. தமிழ்நாடு நம்ம அதிகம் அப்படின்லாம் சொல்லலாம், பட் ஆல் ஓவர் இந்தியா 28.4 தான். அப்போ இது மற்ற நாடுகள், வளர்ந்த நாடுகளில் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட எல்லாமே 50% 60% மேலே இருக்கும். இப்போ இந்த 28.4 தான் வந்து வருதுன்னா, அதுக்கப்புறம் உயர்கல்விக்கு போனீங்கன்னா அது சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது இந்தியா முழுவதும். அப்போ நீங்கள் +2ல் உங்களுக்கு ஐஐடி கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. காலேஜ் வந்தீங்கன்னா ஐஐடி இதை விட ஈஸியாக கிடைக்கும். ஓகே, அது 3 வருஷம் வெயிட் பண்ணலாமா? 3 வருஷம் ரிப்பீட் பண்ணுறாங்க. ரிப்பீட் படிக்கவே கூடாது. நான் எல்லாத்துக்கும் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். கூகுளில் போய் நீங்கள் வந்து ஐபிஎம் ரீப்ளேசஸ் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ்னு போடுங்க. ஐபிஎம் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்கன்னா 200 ஹெச்ஆரை தூக்கி விட்டு ஒரு ஏஏ ஏஜெண்ட்டை போட்டாங்க. ஏஏ ஏஜென்ட் வந்து உங்கள் அப்ளிகேஷன் சிவிலாம் அதுதான் ப்ராசஸ் பண்ணணும் இனிமேல். ஓகே, நீங்கள் வந்து 20-25 +2 முடிக்கிறீங்க, 3 வருஷம் நீட்டுக்கு பிரேக் எடுக்கிறீங்க, அப்புறம் போய் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, அப்புறம் நாளைக்கு வேலைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷனில் கண்டினியூட்டி கிடையாதுன்னு ஏஏ ஏஜென்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். கரெக்டாக? அப்போ ரிப்பீட் பண்ணலாமா? ஹலோ, இல்லை நம்ம இன்னும் ஒரு ஃபோர்ஸி பண்ணுறதே கிடையாது. நம்ம எதிர்காலங்கள் எப்படி மாறுது, அதாவது நம்ம வந்து மாற்றங்கள் எதில் பார்க்குறோம்னா சினிமாவில் பார்க்குறோம், சீரியலில் பார்க்குறோம், அதில் தான் பார்க்குறோம். கரெக்டாக இல்லையா? கல்வியில் முறைகள் எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபோர்ஸி கூட பண்ணுறதில்ல. அதுதான் ரொம்ப மிக வருந்தத்தக்க விஷயமாக நான் பார்க்குறேன். சரியா? அடுத்து வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும். அம்மா அப்பாக்கள் உறவுகள் வந்து கல்வியை தாண்டி அந்த குழந்தைக்கு வந்து ஃபஸ்ட்டு குருக்கள் வந்து நீங்கள் தான். அதனால் நீங்கள் வந்து நிறைய கான்ஃபிடென்ஸை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணணும். நல்லா படிக்கிறப்பா, இன்னும் நல்லா படிப்பேன், உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது, நம்ம நிறைய பார்க்கலாம், இது இல்லைன்னா என்னவா தட்டி கொடுத்து நீங்கள் அடுத்து கூட்டிகிட்டு போனதுக்கான பண்ணணும். அது இப்போ இன்றைக்கி நான் பார்க்குற மெஜாரிட்டி ஆஃப் த ஃபேமிலிஸ் என்ன நடக்குதுன்னா, மார்க் வரல, அவன் இதுதான் பண்ணுறான், அவன் படிக்கிறதே இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம வந்து குழந்தைய வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரியா? இந்த வயசு வந்து அவங்களுக்கு வந்து ப்ளேமிங்க்கான அதை ரிசீவ் பண்ணுற ஏஜ் கிடையாது. கரெக்டாக? ஏன்னா அவங்க ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஹெவியாக இருக்கும். பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் எமோஷனல் மூட் ஸ்விங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சு அந்த குழந்தைங்களை வந்து கைட் பண்ண வேண்டிய எல்லாமே நாமே வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியவங்க. நம்ம அவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட் பண்ணதுனால நம்ம அவங்கள வேறு மோடில் பார்க்க ஆரம்பிக்கிறோம், சப்கான்ஷியஸ்லி, நாட் கான்ஷியஸ்லி. கரெக்டாக? ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோமா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இன்னொன்று வந்து உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பது எப்படி? ஓகே, இந்த தேர்ந்தெடுப்பது அப்படின்னு வந்தாலே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதையுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் எனக்கு இது கிடைக்கலன்னு பின்னாடி உட்காந்து அதான் நிறைய பேர் நீட்டுன்னு மெடிசன் வேணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு. சத்தியமாக இனிமேல் டாக்டர் ஆனீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்கோப்லாம் கிடையாது. இனிமேல் நாங்கள் வியாதி வர்றதுக்கு முன்னாடியே பிடிச்சிருவோம். கரெக்டாக?
இப்போ நீங்கள் வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் மதுரையில் வந்து கூகுள் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக லேப் செட் பண்ணி உங்கள் ரெட்டினா ஸ்கேனை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணுறாங்க. இந்த ரெட்டினா ஸ்கேனை நான் ஸ்கேன் பண்ணால் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருமா, ஸ்ட்ரோக் வருமான்னு சொல்லிடலாம். ஓகே, அதுமாதிரி இப்போ நீங்கள் வந்து கூகுளில் போய் டாப் 7 ஏஐ அப்ளிகேஷன் ஹெல்த் கேர்னு போட்டிங்கன்னா உங்கள் பேசிக்கலி ஏதாவது உங்கள் ஸ்கின்னில் ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா உடனே ஃபோட்டோ எடுத்து உள்ளே போட்டிங்கன்னா அது மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்கின் டிசீஸில் கம்பேர் பண்ணி உங்கள் டிசீஸ் இந்த டிசீஸ் இதுக்கு நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துரும். அப்போ மெடிக்கல் டாக்டருக்கு வேலை கிடைக்குமா? ஹலோ, நிறைய டிபார்ட்மெண்ட் காணாமல் போகுது. ஓகே, ஆனால் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், படிங்க. மெரிட்டில் வந்தால் தாராளமாக படிங்க. ஃப்ரீயாக சீட் வந்தால் படிங்க. காசு கொடுத்தெல்லாம் படிக்கவே படிக்காதீங்க. ஓகே, அந்த காசுக்கு நீங்கள் குடும்பத்தோடு நீங்கள் வந்து சிங்கப்பூருக்கு 10 தடவை கூட போய்ட்டு வரலாம். கரெக்டாக? அதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. நம்ம அந்த காசு எடுத்து நம்ம கூட வெளிநாடு போக மாட்டோம். ஓகே, ஆனால் லாட்ரியில் போடுற மாதிரி கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் கூட அதில் போடுறதுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருப்போம். ஓகே, நான் பணம் கொடுத்து படிக்கிறது யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. ஏன்னா பணம் கொடுத்து படிக்க சொன்னிங்கன்னா குழந்தைக்கு வந்து எப்போ விழுந்தாலும் யாராவது பணம் கொடுப்பாங்கன்னு நம்ம ஒரு தவறான லெசன் கூட்டிகிட்டு வரோம் சொல்லுவோம். கரெக்டாக இல்லையா? ஆனால் விழுந்துறது நல்லது, எந்திரிச்சு ஓட கற்றுக்கோன்னு சொல்லிக் கொடுங்க. ஃபெயில் ஆனால் அதனால் வந்து நீ ஃபெயிலியர் ஆச்சு, லைஃபே முடிஞ்சதெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் எனாமஸ் வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு ஃபெயிலியரும் அடுத்த சக்ஸஸ்க்கு ஸ்டெப்பிங் ஸ்டோன். கரெக்டாக இல்லையா? ஆனால் அதை ஃபெயிலியராக பார்க்கக்கூடாது, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கணும். அடுத்து வந்து எப்போ இருந்து நான் வந்து உயர்கல்விக்கு பிளான் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் 10வது மதிப்பெண்கள் மிக மிக முக்கியமானது. நான் வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணாலும், இந்தியாவில் நான் ஐஏஎம்மில் போய் படிக்கணுனாலும் 10வதுல எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க, 12வதுல என்ன மார்க் வாங்கிருக்கீங்க, காலேஜில் என்ன மார்க் வாங்கிங்க, இந்த கன்சிஸ்டன்சி ஸ்கோர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, இன்னொன்று வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இதெல்லாம் ஐஐடிலாம் வந்து கோர்ஸ் வந்து வெளியே போர்ஷனை தாண்டி நிறைய கேட்பாங்க, அதுக்கெலாம் ஸ்பெஷலாக படிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஐ எம் பார்ட் ஆஃப் த கமிட்டிஸ். இந்த கமிட்டி என்னென்னா எதுவுமே உங்கள் போர்ட் சிலபஸை தாண்டி கேட்கவே மாட்டாங்க. இந்தியாவில் மொத்தம் 55 போர்ட்ஸ் இருக்குது. ஓப்பன் ஸ்கூலிங்கோடு சேர்த்து 65 போர்டு இருக்குது. இந்த 65 போர்டும் ஒரே சப்ஜெக்ட் தான் 11th and 12th சொல்லி தருவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் +1 +2 இருக்குது. இப்போ நீங்கள் ஆந்திரா, மகாராஷ்டிரா இங்கெல்லாம் போனீங்கன்னா ஜூனியர் காலேஜ் இருக்கும். அங்கே PU1 PU2ன்னு சொல்லுவாங்க. நம்ம 11th படிக்க தான் அவன் 12th படிப்பான், அவன் 12th படிக்க தான் நம்ம 11th படிப்போம். அதில் 50% 11th கேட்பாங்க, 50% 12th கேட்பாங்க. அதனால் 11th நல்லா படிக்கணும், 12th நல்லா படிக்கணும். சரியா? ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும். பட் ஆல் இண்டியா வந்து நீங்கள் ரொம்ப பயப்படுற அளவுக்கு போர்டெல்லாம் தாண்டி கேட்டிருந்தா, இது வரைக்கும் இத்தனை வருஷத்தில் ஏதாவது ஒரு கொஸ்டின் 4 மார்க்கு போர்டை தாண்டி கேட்டு அந்த 4 மார்க்னால யாருக்கும் ஐஐடி கிடைக்கல, நீட் கிடைக்கல, எத்தனையோ பேரண்ட்ஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் போட்டிருப்பாங்க. கரெக்டாக? இது வரைக்கும் அப்படி ஒரு கேஸ் எதுவுமே வரலைன்னா எதுவுமே உங்கள் புக்கை தாண்டி வர்றதில்லை. நீங்கள் புக்கை முழுமையாக படிக்கிறதில்ல. எந்த ஸ்கூல்லையாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட் பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் தரவாக படிக்கிறீங்களா? ஹலோ, நாங்கள்லாம் ஃபுல்லாக படித்தா தான் எங்களுக்கு சென்டம் கிடைக்கும். கரெக்டாக? இன்றைக்கெலாம் நீங்கள் வந்து கொஸ்டின்காக தான் படிக்கிறீங்க, ஸ்கிப் பண்ணி படிக்கிறீங்க. கரெக்டாக? நீங்கள் எதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறீங்களோ அதான் ஆல் இண்டியா எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்க. கரெக்டாக? ஓகே, ஏன்னா ஆல்ரெடி சிபிஎஸ்சி உங்கள் போர்ஷனில் 70% 30% அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஓகே, டெலீட் பண்ணிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த டைஜஷன் அப்சார்ப்ஷன்லாம் தூக்கி விட்டாங்க. கரெக்டாக? அவங்க ஒரு 30% டெலீட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 70%ல் அவங்க டீச்சர் ஒரு 30% ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. மீதி ஒரு 40% படித்து நமக்கு ஐஐடி கிடைக்குமா, நீட் கிடைக்குமா? பட் இதுக்கு தானே நம்ம ஆசைப்பட்றோம். கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் கூட நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகே, ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேஜ் டு லாஸ்ட் பேஜ் கரெக்டாக ஃபுல்லாக படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும். ஏன்னா ஐஐடிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு இந்த வருஷம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஒரு பையன் வந்து அவங்க அம்மா வந்து வடபழனியில் டெய்லர். ஓகே, அந்த பையன் 5 லட்சம் ரேங்க் ஜெய் மெயினில், ஆனால் அட்வான்ஸ் கிளியர் பண்ணிட்டான். நீங்கள் சொல்லுவீங்க 5 லட்சத்துக்குலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. பட் அவனுக்கு ஒரு திறமை இருந்து அதை கிளியர் பண்ணிட்டான். அப்போ வந்து நான் அவனை தூக்கி இப்போ நான் ஐஐடி தான்பாத்தில் போட்டிருக்கேன். ஓகே, அதனால் 5 லட்சம் ரேங்க் வாங்கினா தான்பாத் கிடைக்காது, ஜெய் மெயினில் வாங்கியிருக்கான், ஐஐடி கிடைக்காதுலாம் சொன்னால் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா அவங்க எப்படி படிக்கிறாங்க, எப்படி ஞாபகப்படுத்துகிறாங்கிறதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டுமே கிடையாது. கரெக்டாக? இது சைன் கவர் தான். ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணுவோம், இன்னொரு எக்ஸாம் கம்மியாகும், இன்னொரு தடவை அப்படி டாப்பில் போகும். அதனால் எல்லாத்தையும் எழுதிட்டு வாங்கினதுக்கப்புறம் நான் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் முதல்லே டிசைட் பண்ணி நீங்கள் மற்ற எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறீங்க. மொத்தமாக எழுதி வாங்கிட்டு ரிஜெக்ட் பண்ணலாமா? நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. நாங்கள் என்ன சொன்னாலும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் மனதை மாற்றுறதுங்கிறது வந்து மேடமும் சொன்னாங்க. அது எப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா 1 கிலோ சர்ஃப் எடுத்து 1 கிலோ ஏரியல் எடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டு எடுத்து அழுக்கு போகாதுன்னு தெரிஞ்சால் கூட நம்ம சர்ஃபும் ஏரியலும் வாங்குகிற கேட்டகரி. கரெக்டாக இல்லையா? இதை தாண்டி யோசிக்கிறதுக்கு எனாமஸ் மென்டல் ஸ்ட்ரென்த் வேணும். ஓகே, இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க, எந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் அது சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நானே வந்து நிறைய பேரண்ட்டை சொல்கிறேன், இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் பேருக்கு சொல்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் அப்ளை பண்ணுறது நான் இவ்வளோ சொல்லியும் 15,000 பேர் தான் அப்ளை பண்ணுறாங்க. ஓகே,
அப்போ இங்கே யாரோட காம்படிஷன்னா விஷயம் தெரிஞ்சு அப்ளிகேஷன் போடுறதோட தான் காம்படிஷன். கரெக்டாக இல்லையா? நீங்கள் பெஸ்ட்டு பீப்புளோடலாம் காம்பீட் பண்ணுறதில்ல, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் போடுறதோட தான் காம்படிஷன். இந்த அப்ளிகேஷன் போடுறது இன்னொரு கிரேட் அட்வான்டேஜ் அது ரயில்வே டிக்கெட்டிங் மாதிரி. சரியா? நீங்கள் போட்டிருப்பீங்க, அங்கே முன்னால் ஒரு பையன் கிடச்சிருக்கும், அவன் என்ன செய்வானா இன்னொன்று பெஸ்ட் கிடச்சா இங்கேருந்து ஓடி போயிடுவான். அப்போ நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து கன்ஃபார்ம் ஆவீங்க. கரெக்டாக? அப்ளிகேஷன் போட்டால் தான், போடலைன்னா நீங்கள் அந்த க்ரௌடுக்குள்ளே இருக்க மாட்டீங்க. கரெக்டாக? எனக்குலாம் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஜேஇ மெயின் வந்து நாங்கள் 10.45 lakhsக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு வி ஆர் கெட்டிங் பெஸ்ட் அட்மிஷன் இந்தியாவிலே ரெப்யூட்டட் காலேஜில். ஓகே, அப்படின்னா யாரும் அப்ளிகேஷன் போடுறதில்ல. ஓகே, ஆனால் அந்த அப்ளிகேஷன் போடுறவங்க தான் காம்படிஷன். ஆனால் யூஜி விட்டிங்கன்னா பிஜியில் எனாமஸ் ஆப்ஷன் இருக்குது. வாழ்க்கையில் எனக்கு கல்வியில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லி. இன்னொன்று வந்து நான் இந்த எங்கள் மேடம், அவங்க லைப்ரரி மேடம் இருக்காங்க, நான் சென்னை லைப்ரரியில் அவங்க காஞ்சனா மேடம்னு ஒருத்தங்க இருக்காங்க. இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, இந்த இதெல்லாம் படிக்கிறவங்கள நாங்கள்லாம் கூப்பிட்டு ஃப்ரீயாக செமினார் எடுக்கணும் கூட வர்றதில்லை. கரெக்டாக? ஏன்னா அவங்களுக்கு இதை விட பெஸ்ட்டு டேலண்ட் இருக்குது, அவங்க உட்காந்து இங்கே வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த காம்படிஷனுக்கு போடுற எஃபர்ட்டை வேறு எங்கேயோ போட்டால் இதை விட பல மடங்கு மேலே போகலாம். அதாவது நான் என்ன சொன்னேன், எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட் போர்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் சீட் கிடச்சா போங்க. ஆனால் இதை விட பெஸ்ட்டு கிடைக்கிறது நீங்கள் விட்டு கொடுக்குறது கரெக்டாக? ஹலோ, நம்ம அந்த காம்படிஷன் தான் நம்ம ஒரு ஹோல் பிக்சரை பார்க்குறதில்ல, ஒரு போர்ஷனை பார்த்துட்டு நம்ம அதில் டிசிஷன் எடுக்கிறோம், விச் இஸ் நாட் கரெக்ட். அதனால் பிஜி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எனாமஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துகிட்டு மெடிசன் போகலாம், மெடிசன் எடுத்துகிட்டு இன்ஜினியரிங் வரலாம். இப்போ நீங்கள் ஐஐடி, இப்போ நான்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நீட் பிஜி கிடைக்காது, ஏன்னா நீட் யூஜியாவது ஈஸியாக கிடைச்சிடும். 1,27,000 சீட்ஸ் இருக்குது. நீட் பிஜி சீட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதெல்லாம் கிடைக்கலன்னா நேராக கொண்டு போய் நான் ஐஐடி கரக்பூரில் போடுறேன். அவன் 3 வருஷத்தில் மாஸ்டர் இன் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி வந்து முடிச்சுட்டு ஸ்டான்லி எம்எம்சிலேருந்து பசங்க வந்து 50 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க. இதை நான் டாக்டர் ஆகி நான் பிஜி முடிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த அமௌண்ட்டை பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். கரெக்டாக? இப்போ எனக்குலாம் தெரிஞ்சு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆச்சு, நான் வந்து 23 வருஷம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நாங்கள் நிறைய கற்றுக்குறோம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் யூனிக். இப்போ எனக்கு ஒரு மதுரையில் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து பேசிக்கலி வந்து ஐஐடி கவுஹாத்தியில் போட்டோம். அவன் வந்து ஒரு 4 வருஷம் போய் கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு அவன் ஒரு கம்பெனி 2 US கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறான். இந்த கம்பெனிகிட்ட போவான், சார் இந்த மாதம் என்ன வேலைன்னு கொடுப்பான். அந்த கம்பெனிட்ட சொல்கிறான் நான் 2 கம்பெனிக்கு வேலை பார்க்குறேன், அவங்க ஓகேன்ட்டாங்க. அவன்கிட்ட போய் கொடுப்பான், வேலை கொடுப்பாங்க, அவன் 1 வீக்கில் முடிச்சிடுவான். இந்த கம்பெனிகிட்ட போவான், அவன்கிட்ட கேட்பான், 1 வீக்கில் முடிச்சிடுவான். 2 கம்பெனி அவனுக்கு வந்து 75 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. சிட்டிங் அட் மதுரை 1.5 crore per year அப்படின்னா 15 நாள் வேலை பார்த்து மீதி 15 நாள் ஜாலியாக இருக்கானா, அது நல்ல வேலையே இல்லையா? எனக்கு இன்ஃபோசிஸ் டிசிஎஸில் தான் வேலை வேணும், நான் வேறு எங்கேயும் வேலை பார்க்க மாட்டேன், அதனால் என் திறமையும் வளர்த்துக்க மாட்டேன், இல்லை நான் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் படிச்சுட்ருப்பேன் அப்படின்னா யூ ஆர் மிஸ்ஸிங் த போட். கரெக்டாக? வாய்ப்புகளை நீங்கள் வந்து அருகாமையிலேருந்து நழுவ விடுறீங்க. இப்போ நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து லைகோஸ் பேசிக் அதை வந்து லைன்ஸ் அரவிந்த் அந்த ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இன்டர்ன்ஷிப் கேட்குறாங்க. 8 வீக்ஸ் இன்டர்ன்ஷிப். 8 வீக்ஸ் இன்டர்ன்ஷிப்க்கு எவ்வளோ வந்து நீங்கள் சார்ஜஸ் கொடுப்பாங்க? கோயம்புத்தூரில் தமிழ் தெரிஞ்சால் போதும், எவ்வளோ கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கூகுளில் போய் போட்டிங்கன்னா தெரியும். லைகோ ஸ்டான்ஃபோர்ட் இன்டர்ன்ஷிப் போட்டிங்கன்னா வரும். எவ்வளோ கிடைக்கும்? 8 வாரத்துக்கு $7,000 தராங்க. எங்கே? கோயம்புத்தூரில். என்ன மினிமம் ரெக்குவயர்மெண்ட்? தமிழ் தெரிஞ்சுருக்கணும். அப்ளிகேஷன் போட நம்ம ரெடியாக இல்லை. கரெக்டாக இல்லையா? ஹலோ, நீங்கள் வாய்ப்புகள் பக்கத்துலேயே இருக்குது, நீங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. ஓகே, அதனால் வந்து நீங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வராது, நீங்கள் தான் வாய்ப்புகளை தேடி போகணும். அதுக்கு வந்து மிஸ்டர் பில்கேட்ஸ் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் இருக்குது. ஒரு ஜேர்னலிஸ்ட் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அவங்க சார் கேட்பாங்க, சார் உங்கள் சக்ஸஸோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் என்ன அப்படின்வாங்க. உடனே அவர் என்ன செய்யணும்னா ஒரு எம்டி செக் எடுத்து அந்த அம்மாட்ட கொடுப்பாரு. எவ்வளோ பணம் வேணாலும் எழுதிக்கங்க, நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்வார். அந்த அம்மா இல்லை பணம்லாம் வேண்டாம் சார், உங்கள் இன்டர்வியூ தான் வேணும், ஆர் யூ ஷுவர்னு கேட்பார். எஸ்ன்னு சொல்லுவாங்க. உடனே செக்கை வாங்கிட்டு சொல்லுவார், நீங்கள் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுட்டீங்க, இதில் எவ்வளோ எழுதியிருந்தாலும் நீங்கள் வில் பி த ரிச்சஸ்ட் பர்சன் இந்த மீடியா ஹவுஸ், இதை நீங்கள் வேணான்னு சொன்னதுனால நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, இதை நான் வேணும்னு சொல்கிறதுனால நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னாரு. கரெக்டாக தப்பா? ஆனால் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்போது அந்த வாய்ப்புகள் த்ரெட் வந்து சிறுசாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஓகே, இது உங்கள் அம்மா அப்பா லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த எந்த வாய்ப்புகளையும் நீங்கள் நழுவ விடாதீங்க, முதல்ல பிடிச்சிக்கோங்க. ஓகே, நான்லாம் என்னோடய ப்ரொஃபஸரை வந்து சும்மா ஒரு புக்குக்கு ஃபார்வேர்டு தான் பார்க்க போனேன். அவர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் டில் இஸ் டெத் 16 வருஷம் அவரோட நல்லா ஒர்க் பண்ணியிருந்தேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், இம்மென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் எங்கோட போய் கற்றுக்க முடியாது. ஓகே, ஆனால் இந்த லெகசி ஆஃப் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து உங்கள் தாத்தா பாட்டிகிட்டேருந்து கூட கேட்கலாம். நீங்கள் அவங்களெல்லாம் இல்லை, அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, சீரியல் பார்க்குறாங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்கள்ட்ட ஏதோ ஒரு திறமைகள் ஒளிந்திருக்கலாம். அந்த திறமைகளை என்னன்னு கேட்டு நீங்கள் அதை வந்து, ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு 80 வயசுக்கு மேலே வாழ்ந்துருக்காங்கன்னா அவங்க 20-40 வயசில் பார்த்தது நீங்கள் பார்த்தது கிடையாது. அவங்கள்ட்ட என்ன தான் அந்த உலகம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வங்கள் கிடையாது. கரெக்டாக?
அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம கல்வி முறைகள் வந்து எப்படி மாறிட்டுருக்குன்னா, நம்ம சிந்திக்கக்கூடிய திறமை, ஏன் இதுக்குன்னு கேட்கக்கூடிய திறமை, யோசிக்கக்கூடிய திறமை ஒன்றொன்னையாக இழந்துட்டுருக்கோம். கரெக்டாக இல்லையா? மதிப்பெண்களை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம், தேர்வுகளை நோக்கி நகர்ந்துட்டுருக்கோம். அதனால் ஒரிஜினல் நம்மளோட இண்டிவிஜுவாலிட்டி, நம்மளோட தனித்திறன்கிறது வந்து அப்படியே காணாமல் போயிட்டே இருக்குது. ஓகே, அதனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல உலகம் இருக்குது. இந்த கல்வி முறைகளில் வந்து கல்வியில் இது நம்ம குறை சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் சொன்ன இந்த 80 எக்ஸாமில் 75 எக்ஸாமில் உங்கள் +2 மார்க்கே பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் +2 படிக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து இதை படிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்குவோம். ஓகே, ஹியூமன் பீயிங் வந்து தே ஆர் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் லேசியஸ்ட் அனிமல் இன் த வேர்ல்டு. ஓகே, ஸ்கூல்னு ஒன்று இல்லைனா நம்ம படிப்போமா? சத்தியமாக படிக்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? ஸ்கூலில் டீச்சர் வரேன், நான் சொல்லித்தரேன், ஆனால் நான் டெஸ்ட் வைக்க மாட்டேன் அப்படின்னு படிப்போமா? சத்தியமாக படிக்க மாட்டோம். கரெக்டாக? டீச்சர் வந்து மார்க்கை கன்சிடர் பண்ண மாட்டேன் அப்படின்னாலும் படிக்க மாட்டோம். நான் ஃபெயில் ஆக்குவேன்னு சொன்னால் மட்டும்தான் விழுந்து படிப்போம். கரெக்டாக? அப்போ நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல புஷ்ஷிங் தேவைப்படுது. அந்த புஷ் இல்லைன்னா நம்மள்ட்ட இருக்க நம்மளோட இண்டிவிஜுவல் நாலேஜ் வந்து வெளியே வரவே வராது. அந்த புஷ் வந்து பேசிக்கலி அது பேரண்ட் புஷ்ஷாக இருக்கும், அண்டு உங்கள் டீச்சர்ஸோட புஷ்ஷாக இருக்கும், ஸ்கூலோட புஷ்ஷாக இருக்கும். அந்த புஷ்ஷை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பார்க்கணும், டிஸ்ட்ரக்டிவாக பார்க்கக்கூடாது. ஓகே, அதில் வந்து நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். அதை நீங்கள் ஷேர் பண்ணணும். உங்கள் அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணலாம், தாத்தா பாட்டிகிட்ட ஷேர் பண்ணலாம், உங்கள் அங்கிள்கிட்ட ஷேர் பண்ணலாம், யார்கிட்ட வேணாலும் ஷேர் பண்ணலாம். பட் என்னங்கிறது வந்து அது ரைட்டாக சரியா? ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஹியூமன் கம்யூனிகேஷனே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. கரெக்டாக? இந்த ஹியூமன் கம்யூனிகேஷன் குறைய நம்ம வந்து நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் தனியாக ஒரு ஐலண்டில் நீங்கள் மட்டும் தான் நிற்பீங்க. மற்ற யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் இப்போல்லாம் வந்து நீங்கள் கூகுள் மேப்பை தான் நம்புறீங்க. கரெக்டாக இல்லையா? நாங்கள்லாம் லோக்கல் ஆட்டோக்காரை தான் நம்புவோம். கரெக்டாக? சார் எங்கே சார் இது எங்கே இருக்குன்னு கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார். ஆனால் மேப் கரெக்டாக காமிக்காது. ஓகே, அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, டெக்னாலஜி வந்து நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அது அட் வாட் காஸ்ட் அப்படின்றது. ஏன்னா இந்த ஹாலில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், இந்த மொபைல்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் தலையில் 50 லேண்ட்லைன் நம்பர் இருந்தது. கரெக்டாக இல்லையா? என்றைக்கு இதை கண்டுபிடிச்சாங்களோ குளோபல் மெமரி டெலிட். கரெக்டாக? ஓகே, ஆனால் மெமரியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து உங்களோட பேசிக்லி வந்து நாலேஜ், விஸ்டம் எல்லாமே வந்து நீங்கள் உங்கள் மெமரியில் எனாமஸ் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். என்ன கோர்ஸ் படித்தாலும் வாழ்க்கையில் வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எனக்குலாம் என்னோடய ப்ரொஃபஸரோட ஒரு சன் ஒருத்தர் இருக்கார், நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து இப்போ வந்து அவங்க பேசிக்கலி வந்து ஈஜிப்டில் வந்து உங்களுக்கு வந்து பிரமிடை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா எல்லோரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நோக்கி போயிட்டுருக்கீங்க. கரெக்டாக இல்லையா? அண்டார்டிகாவில் கிளேசியர் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா சி லெவல் எப்படி ரைஸ் ஆகுறதுக்கு பார்த்து அதெல்லாம் நீங்கள் படிக்க இன்ட்ரெஸ்டே காமிக்கல. ஏன்னா நாங்கள் எப்படி உங்களை வந்து கல்வி முறைகளை உருவாக்கணும், நாங்கள்லாம் ஏசி ரூமில் உட்காந்து வெளியே வந்து ஸ்வெட் ஆகாமல், ஓகே, வேர்வைப்படாமல் நாங்கள் உடனே கிடைக்கக்கூடிய வேலைகளை தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வாங்கித்தரோம். அப்படின்னா நம்ம வந்து முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோமா, இல்லை வாழ்க்கையில் வந்து பின்னடைவை நோக்கி போயிட்டுருக்கோமா? ஐ லீவ் இட் யூ, ஆப்ஷன் இஸ் யூஎஸ். கரெக்டாக? அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வாய்ப்புகள் நிறைந்த உலகம். அதை தேடி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தென்படும். அதை தேடலை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ, இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சுருக்குறீங்களோ, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பேன், நான் வந்து இல்லை இந்த தர்மபுரியை தாண்டி போக மாட்டேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி விவேகானந்தர் சொன்ன மாதிரி இந்த கிணத்துக்குள்ளே இன்னும் ஆழமாக உள்ளே போகிறீங்க. கரெக்டாக இல்லையா? ஆனால் உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பாப்புலேஷன் கிடையாது. என்ன தான் மிஸ்டர் ட்ரம்ப் இந்த ரூல் போட்டார் அது போட்டாலும் அந்த பல்கலைக்கழகம் சர்வே ஆகணும், அங்கே டேலண்டட் சில்ட்ரன் வேணும். கரெக்டாக? இந்த பாப்புலேஷன் எங்கேயும் கிடையாது. இன்னொரு கிரேட் அட்வான்டேஜ் இப்போ நான் பார்க்குறது என்னென்னா, எனக்கு மோஸ்ட் காம்படிட்டிவ் கண்ட்ரி இஸ்ரேல் வாரில் இருக்குது, ரஷ்யா வாரில் இருக்குது. அப்படின்னா யங் பாப்புலேஷன் எஜுகேஷனுக்கு வராது, அதெல்லாம் வாருக்கு போயிடும். நல்லா படிச்சிங்கன்னா உலகளாவிய வாய்ப்பு. நான் நிறைய பேரை இப்போ நான் போஸ்ட் கோவிட் ஐம் சென்டிங் டு ஸ்டான்ஃபோர்ட், ஹார்வர்ட், எந்த பெஸ்ட் யூனிவர்சிட்டி என்ன சொன்னாலும் எல்லாத்துக்கும் நாங்கள் அனுப்ப முடியுது. நாங்கள் 3rd இயர்லேயே அனுப்பிடுவோம். இப்போ எனக்குலாம் நித்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணு நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன். ஸோ நான் என்னோடய ஸ்டூடெண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிலாம் எதுக்கு போகிறேன்னா, நீங்கள் எல்லாம் சக்ஸஸ் தான் பார்க்குறீங்க, அவங்க பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அந்த ஹார்ட் ஒர்க் பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸை போகிறேன். நித்யா வந்து எனக்கு வந்து யூஎஸில் படித்தவங்க, 7 to 10, 11 to 12 எங்கள்கிட்ட வந்து என்கேஜ்மெண்ட். நான் எல்லாத்தையும் படித்து எழுதணும், நல்ல நீட் ஆஸ்பிரண்ட், மார்க் வரல. நான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பிட் கேம்பஸ் திருச்சிராப்பள்ளியில் போட்டேன். நீங்களாம் அந்த காலேஜ் சேர்க்கவே மாட்டீங்க, கவர்மெண்ட் காலேஜ். அதுவும் அமெரிக்காவில் படித்த பொண்ணு, இங்கே இருக்க லேடிஸ் டாய்லெட்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். பட் அந்த குழந்தை வந்து அதுக்காக எஜுகேஷனுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிச்சு. மேக்ஸிமம் வந்து அண்ணா லைப்ரரியில் தான் படிப்பாங்க, சாட்டர்டே சண்டே இங்கே ஓடி வந்துடுவாங்க. எங்கள்கிட்ட வந்து எல்லாம் பண்ணி 3rd இயர்லேயே வி சென்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் லாசன், சுவிட்சர்லாந்து அனுப்பிடும். ஃபைனல் செமஸ்டர் வந்து மொத்தம் அந்த குழந்தைக்கு வந்து 3 கோடி ரூபா ஃபீஸ், 6 யூனிவர்சிட்டி கொடுத்தாங்க, மாதம் $3000. இப்போ $1500 வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. நல்ல டிலே இல்லையா? ஹலோ, நீங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை. நான் உடனே வேலையை பார்த்தேன்னா இதெல்லாம் எனக்கு வாய்ப்புகள் எப்படி தெரியும்?
நான் ஸ்கூலுக்கு வரும்போது இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீ 6வதுலேயே கேட்க ஆரம்பிச்சிடறேன். ஐஐடிக்கு படிக்கிறேன், நீட்டுக்கு படிக்கிறேன் அப்படின்னு கேட்குறேன். ஓகே, எனக்கு 6வது நல்லா படிக்கணும், 10வது நல்லா படிக்கணும், 10வது மார்க் இருந்தால் தான் நான் மேலே போக முடியும். கரெக்டாக இல்லையா? இப்போ எனக்கு இந்த வருஷம்லாம் வந்து நிறைய பெஸ்ட் ஸ்கூல்ஸில் வந்து பசங்க எல்லாம் ஐஐடி கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் போர்டில் 74 வந்து ஐஐடிக்கும் போக முடியாது, என்ஐடிக்கும் போக முடியாது. போர்டை படிக்காமல் நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. அதனால் கற்றலை வந்து நீங்கள் வந்து அதை முழுமையாக கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து முழுமையாக கற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இதில் வந்து ஷார்ட்கட் கண்டுபிடிக்கலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் தான் ஃபெயிலியரை பார்ப்பீங்க. ஓகே, அதனால் ஷார்ட்கட்டுக்கு வந்து போகாதீங்க, முழுமையாக படிக்கிறதுக்கு பாருங்கள். முழுமையான தகவல்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி தகவல்கள் வந்து வாய்ப்புகள் நிறைந்த உலகத்தில் வாய்ப்புகளை நம்ம எப்படி ஆக்கப்பூர்வமாக நமக்கு யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். எவ்வளோக்குள்ள நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், இந்த ஹாஃப் கிளாஸ் ஃபுல் ஹாஃப் கிளாஸ் எம்டின்னு ஒரு தேரி இருக்குது. கரெக்டாக இல்லையா? இப்போ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இதில் வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வாய்ப்புகள் வந்து அந்த பக்கம் இருக்குது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. ஏன்னா எல்லாம் உலகமே வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிச்சு, அதனால் நமக்கு எப்படி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கும்போது இந்த வாய்ப்புகளை நம்ம நழுவ விடுறோம். அதனால் வந்து உலகளாவிய வாய்ப்புகள் இருக்குது. இதை வந்து உங்கள் பாரதி அவர்கள் சொன்ன மாதிரி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிற மாதிரி நீங்கள் நிறைய தேடலை வந்து நீங்கள் விரிவுபடுத்தணும், ஆழப்படுத்தணும். அப்போ தான் வைரங்கள் தென்படும். தேடவே இல்லைன்னா நம்ம ஊரில் நல்ல மண் கிடைக்கும், அதை எடுத்து நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த குழந்தைங்கள வந்து மெயினாக வந்து கல்வியில் வந்து நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கூட்டிகிட்டு வரணும். ஃபேமிலி டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி பாண்டிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உற்றார் உறவினர்கள், அப்பாவோட நண்பர்கள், அம்மாவோட நண்பர்கள்லாம் குழந்தைகளுக்கு தெரியணும். அடுத்து உலகத்தில் வந்து டிபெண்டன்சிங்கிறது வந்து இனிமேல் குறைய போகுது. ஹியூமன் கம்யூனிகேஷனுங்கிறது குறைய போகுது. அதனால் இந்த குழந்தைங்க வந்து கம்பீட் பண்ண போகிறது வந்து மனிதர்களோட கம்பீட் பண்ண போகிறது இல்லை. இப்போ நீங்கள் எலன் மஸ்க் வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் போட்டிங்கன்னா கேட் கேர்ள்னு ஒரு ரோபோ கொண்டு வந்திருக்காரு. அந்த கேட் கேர்ள் ரோபோ வந்து ப்ரெக்னன்சி ஈவன் ஐவிஎஃப் நான் வெளியே கொடுத்து பண்ணுற மாதிரி 10 லட்சம் குழந்தைகள் நான் உருவாக்க முடியும். கரெக்டாக? என்னோட கவலைலாம் என்னென்னா, அந்த 10 லட்சம் குழந்தைங்களை உருவாக்கி 5 வயசு குழந்தைக்கு 20 வயசு டேலண்ட் ஐக்யூவை நான் இன்சர்ட் பண்ண முடியும். பண்ணி கொடுத்து அவங்களெல்லாம் உங்களுக்கு காம்படிஷன் இருக்குன்னா வேர்ல்டு நல்லா இருக்குமா? நல்லா கதை. நீங்கள் கேட் கேர்ள் வீடியோ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க, ஆனால் உள்ளே என்ன உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னா, அந்த கேட் கேர்ளுக்கு நான் பிரெயின்லேயே நான் வந்து ஈக்யூ அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போ பண்ணி இறக்கி உங்களுக்கு காம்படிஷன் அப்படின்னா வேர்ல்டில் கிடைக்குமா? வேலை கிடைக்குமா? கிடைக்காதா? ஹலோ, நீங்கள்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பார்த்து பிரெயின்கிற பியூட்டிஃபுல் கார்டனை குப்பையாக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டாக தப்பா? ஹலோ, அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது, ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடாத விஷயங்கள் நீங்கள் மெஜாரிட்டியாக பார்த்து உங்கள் பிரெயின்கிற பியூட்டிஃபுல் கார்டனை டஸ்ட்பின் ஆக்கிட்டுருக்கீங்க. ஓகே, அதனால் வந்து வாய்ப்புகள் நிறைந்த உலகம். அதனால் உலகத்தில் எங்கே போனாலும் வாய்ப்புகள் இருக்குது. எல்லா துறைகள்லேயும் வாய்ப்பு இருக்குது. இந்த துறை தான் பெஸ்ட்டு, அந்த துறை தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து விளம்பரங்கள் அந்த உங்களுக்கு வந்து அதான் இப்போ எம்ஐடி அப்படிங்கிற வேர்ல்ட்லேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர் டெப்ராய் அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படின்னா என்னென்னா, இந்த சோஷியல் மீடியாவில் எவ்வளோ தவறான தகவல்களை நாங்கள் சரியாக தள்ளுறோம், அந்த தவறான தகவலை எப்படி ஃபில்டர் பண்ணணும். அவர் 15 வருஷமாக அந்த சோஷியல் மீடியாவில் ரிசர்ச் பண்ணிட்டுருக்காரு. இப்படி ஒரு ஃபீல்டு இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்குன்னா, அந்த ப்ரொஃபஸர் பண்ணுற ஏரியாவில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, நான் அந்த ப்ரொஃபஸரை போய் இதில் ஒரு பாதி டொமைன் நாலேஜ் எடுத்து, அதாவது அவருக்கு வந்து ஒரு 80 to 100 தெரியுதுன்னா, நான் ஒரு 20 to 30 படித்தாலே அவரை கதவை தட்டினா திறந்துடுவார். ஒன்றுமே தெரியாதவங்கள அவர் திறக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. கரெக்டாக? ஆனால் அந்த ப்ரொஃபஸரை தட்டுறதுக்கு ரெடியாக நீங்கள் ரெடியாக இல்லை. ஓகே, ஆனால் வாய்ப்புகள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் எந்த ஜென்ரேஷனுக்கும் கிடைச்சதில்லை. நான் இன்னொன்று, பாப்புலேஷன் இஸ் அனதர் அட்வான்டேஜ். எல்லாமே நமக்கு கிரேட் அட்வான்டேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கும்போது நம்ம கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்துட்ருக்கோம். கரெக்டாக? ஆனால் வந்து உங்கள் எதிர்காலம் உங்கள் கையில் தான் இருக்குது. இது வந்து யாரையும் நம்பி தொலைக்காதீங்க. உங்களை தேடலை வந்து விரிவுபடுத்துங்க. அது உங்கள் தேடலுங்கிறது அகத்துலேயும் இருக்கணும், புறத்துலேயும் இருக்கணும். கரெக்டாக? இன்சைட் அண்ட் அவுட் சைடு இருக்கணும். அப்போ தான் எது எனக்கு பிடிக்குதுங்கிறது வந்து எது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நான் பண்ணுறனோ அதில் எனக்கு நேரம் போகிறதே தெரியாமல் நான் எவ்வளோ அதில் வந்து உள்ளே போயிட்டுருக்கணும், அதுதான் உங்களுக்கு மிக பிடித்தமான விஷயம். கரெக்டாக? இல்லைனா மற்றவங்களுக்கு அது பிடிச்சதாக இருக்கலாம், சரியா? அது உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஏஐலாம் எப்போ வந்ததுன்னா 1956 வந்து ஏஐ இருக்குது. ஓகே, நம்மலாம் இப்போ தான் 10 வருஷமாக ஏஐ கொண்டாடுறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு முன்னாடியே வந்தது. நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் ஸ்டான்ஃபர்ட் ஏஐ இன் 62 இயர்ஸ்னு போட்டிங்கன்னா உள்ளே வரும், சரியா? அப்போ ஏஐங்கிறதுலாம் இந்த மாதிரி ஒரு துறையை கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ப்ரில்லியன்ட் மைண்ட் அதை உள்ளே போட்டிருக்காரு. உங்களை மாதிரி ஒரு யங் மைண்ட் வந்து அதை டச் பண்ணும்போது, அது மிடாஸ் டச்சில் ரேப்பிட் ஃபயர் ஆகும்போது அந்த துறை பயங்கரமான அபிரதமான வளர்ச்சி அடையுது. கரெக்டாக இல்லையா? நீங்கள் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு 60 வருஷம் கழிச்சு தொட்டால் கூட அந்த துறை எங்கேயோ போயிடும். இன்றைக்கி கான்டெக்ட்ஸ்க்கு நீங்கள் டச் பண்ணி இது பண்ணலாம். ஆனால் போர்டு வந்து
எந்த போர்டு எடுத்தாலும் இந்தியாவில் நான் முதலே சொன்ன இந்த 55 போர்டும் இதே சிலபஸ் தான் 11th and 12th. 10th வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டும் தே ஹேவ் தேர் ஓன் டிஸ்கிரிப்ஷன். 11th and 12th சிலபஸ் யூனிஃபார்ம் சிலபஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. இது எல்லாருமே நீங்கள் எந்த போர்டில் படித்தாலும் ஒன்று தான். அண்டு போர்டு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ தமிழ்நாடு போர்டு வந்து டெக்ஸ்ட் புக் வந்து இட்ஸ் ஃபார் பெட்டர் தென் சிபிஎஸ்சி புக்ஸ். ஆனால் நீங்கள் வந்து பையன் படிச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆகிறான் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு புக்கை பாதி பேர் இப்போ வந்து கிழிச்சு எல்லாம் எடுத்து தண்ணி அதை மட்டும் எடுத்து படிச்சுக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. பட் ஏன்னா அக்யூட் ஷார்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி. அதனால் போர்டு எனக்கு மேட்டரே கிடையாது. நீங்கள் எந்த போர்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த குழந்தைக்கு எது கன்வீனியன்ட்டோ எந்த போர்டிலலாம் படிக்கலாம். பட் என்ன படித்தாலும் 2 சப்ஜெக்ட் நல்ல டீச்சர் இருப்பாங்க, 2 சப்ஜெக்ட் நல்ல டீச்சர் இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் எடுத்து படிக்கணும். ஓகே, நன்றி சார். அடுத்து பொதுவாக நீட்டு அப்புறம் ஜேஇஇ இது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு என்ட்ரன்ஸாக தெரியுது. நீங்கள் 80 100ன்னு சொல்லிக்கிட்டே போகிறீங்க. மிக முக்கியமாக ஒரு +2 படிக்கும் மாணவன் எழுத வேண்டிய முக்கியமான என்ட்ரன்ஸ் எது எழுதலான்றதை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் தான் எழுத சொல்லுவேன். ஏன்னா இங்கே ஒரு மேடம் இருக்காங்க, அந்த டாக்டர் கற்பகம் மேடம் இருக்காங்க. அவங்க பொண்ணு தர்ஷினி வந்து வர்ஷினி வந்து வி சென்டர் டு பிட்ஸ் பில்லானியில் லா அனுப்பணும் உங்கள் தர்மபுரியிலேருந்து. சரியா? பட் வர்ஷினி எங்களோட எல்லா எக்ஸாம் எழுதுனாங்க. சரியா? அவங்க அம்மா அப்பாட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க எல்லாத்தையும் எழுதட்டும், ரைட் அண்ட் லெஃப்ட் எழுதட்டும். அண்டு நிறைய அட்மிஷன் கிடச்சிது. வாங்கிட்டு அப்புறம் அந்த குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை நாங்கள் அனுப்பணும். சரியா? நாங்கள் அதனால் வாங்குகிற வரைக்கும் எனக்கு இப்போ நீங்கள் சார் கேட்குற மாதிரி நான் செலக்டிவாக எழுதலாம் அப்படின்னா நான் வந்து இன்னொரு எக்ஸாம் எழுதாமலே இருந்து ஒருவேளை நான் எழுதியிருந்தால் அது கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராபபிலிட்டி எனக்கு நான் ட்ரை பண்ணாமல் விட்டுருந்தா நான் சொன்ன அந்த எலிஃபென்ட் ஸ்டோரி தான். எனக்கு ஒரு திறமை இருந்து இந்த திறமை இருக்குதுன்னு தெரியாமலே மிஸ் பண்ணுறது. அது ஓகேயா? ஹலோ, இப்போ எனக்குலாம் வந்து டிஸ் வந்து இப்போ வரைக்கும் அட்மிஷன் போயிடுது. செப்டம்பர் எனக்கு மிட் ஆஃப் செப்டம்பர் வரைக்கும் அட்மிஷன் போயிருக்கு. டாடா இன்ஸ்டியூஷன்ஸ் ஒன் ஆஃப் த அவுட்ஸ்டாண்டிங் இன்ஸ்டியூஷன் இந்த கண்ட்ரி. யாரும் அப்ளை பண்ணல. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்கள தான் காம்படிஷன். நன்றிங்க சார். அடுத்து இந்த கியூட் தேர்வு அதை எழுதுறதன் வழியாக எந்தெந்த நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்களில் சேரலாம் அப்படின்ற விவரத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சியூடி வந்து நம்ம டோல்கேட்டுக்கு ஈக்குவலாக நீங்கள் நான் வச்சுக்கலாம். எங்கே போனாலும் காசு வாங்குவோம். கரெக்டாக 49 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதுக்கு தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் தனியாக இருக்குது, அது ஒரு 40 இருக்கும். அண்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸில் வந்து கவர்மெண்ட்டில் உள்ளது வந்து நீங்கள் அவினாசிலிங்கம் டீம்டு இருக்கும். தென் வி ஹேவ் டாடன்ஸ் ஆஃப் சோஷியல் சர்க்கிள் வரும். இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அப்ளிகேஷன் காசு தான் கூட ஆகும். ஆனால் நீங்கள் சியூடி எழுதும்போது பேப்பர் செலெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன மாதிரி பேப்பர் சூஸ் பண்ணுறீங்க, என்ன காலேஜில் என்ன கோர்ஸ், என்ன எலிஜிபிலிட்டி, அதிலே ஒரு யூனிஃபார்மிட்டி கிடையாது. அதில் நீங்கள் எழுதிட்டு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இன்ஸ்டியூஷன் நீங்கள் நல்ல இன்ஸ்டியூஷன் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ஸ்டியூஷன் கிடைக்கும். எகைன் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, அதுக்கு என்ன பேப்பர் எடுக்க போகிறீங்க, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டிங்கிறது தனியாக ரிசர்ச் பண்ணணும். சியூடி பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணி இன்றைக்கி நல்லா வந்து பெனிஃபிட் ஆகிறாங்க. எஸ் சார். அடுத்து இந்த சட்டம் படிக்கிறதுக்கு கிளாட்டு, NLU இந்த மாதிரி தேர்வுகள்லாம் இருக்குது. அது பற்றி சொல்லுங்கள். அந்த சட்டம் படித்தவர்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது? ஓகே, இப்போ நீங்கள் வந்து லா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச லாலாம் வெட்டு, குத்து, கொலை, சொத்து வராது தான் தெரியும். கரெக்டாக இல்லையா? இதை தாண்டி வந்து இன்டர்நேஷ்னல் லா இருக்குது, செபி லா இருக்குது. நான்லாம் பாம்பேயில் ஒர்க் பண்ணும்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பக்கத்தில் நான் ஒர்க் பண்ணேன். இந்த இத்தனோண்டு ஸ்பேஸ் தான் இருக்கும். 4000 வந்துருப்பாங்க. ஒரு கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணால் 4000 கோடி வரும். 4000 கோடியில் வந்து இந்த 4 பேருக்கும் வந்து 0.5% கிடைக்கும். போதுமா பத்தாதா? இது தெரியாததால நம்ம லோக்கல் கோர்ட்டில் சண்டை போட்டுருப்பார். கரெக்டாக? ஏன்னா அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தெரியாது. தென் வந்து ஸ்பேஸ் லா இருக்குது. இப்போ நான் வந்து விண்வெளியில் ஒரு எலன் மஸ்க் வந்து ஒரு சேட்டலைட் அனுப்புறாரு, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. டெப்ரிஸ் விழுந்துச்சுன்னா அந்த டெப்ரிஸை கொண்டு போய் அங்கே ஒரு கிரேவ்யார்டு இருக்குது, சுடுகாடு இருக்குது, அங்கே கொண்டு போய் இது எல்லாத்தையும் மூவ் பண்ணணும். இல்லைனா அடுத்த சேட்டலைட் ஆர்பிட்டில் போகும்போது அடி வாங்கும். சரியா? அப்போ அவங்க ஹியூஜ் பெனால்ட்டி பே பண்ணணும். ஸ்பேஸ் லான்னு ஒன்று நான் கொச்சினில் தான் போய் கற்றுக்கிட்டேன். சரியா? நியூவல்ஸ் கொச்சினில் ஸ்டான்ஃபர்ட்லேருந்து ஸ்பேஸ் லா சொல்லித்தராங்க. இப்போ அவங்க பிட்ஸில் போட்டிருக்கதும் இட்ஸ் அ வெரி குட் லா. ஓகே, இது இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன்லாம் தனியாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் ஆர்பிட்ரேஷன்லாம் $1 lakh மேலே வாங்குவாங்க. சரியா? நமக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதை வச்சு கொண்டாடுறீங்க. லா வந்து எடுத்திங்கன்னா இப்போ ரீசனாக என்ன நடக்குதுன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் வந்து நீங்கள் லா படிக்கலாம், அதுமாதிரி லா ஸ்கூலில் போய் மேனேஜ் படிக்கலாம். அதுவும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்கிறாங்க. அதனால் கம்பெனி லா எல்லாமே இப்போ வேறு மாதிரி டைவர்ஷன் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட்டு எதுவுமே நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி எனக்கு லா மட்டும் வேணும், இது மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டால் இதை விட உங்களுக்கு பெஸ்ட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் அதை விடுறதுக்கு ரெடியான்னு கேட்குறேன். ஹலோ, மாணவர்கள் நிறைய இருக்கிறீங்க. ஒரு ஹலோ சொன்னால் சொல்லலாம் பதில். ஓகே, நன்றி சார். அடுத்த கேள்வி. எனது மகள் RTE அதாவது இலவச கட்டாய கல்வியில் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு வரை படிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசு பள்ளியில் படித்து இப்போ +1. இவங்களுக்கு இந்த 7.5 வாய்ப்பு இருக்குமா?
இது அவங்க ஆர்டிஐயில் திருப்பி போட்டு கேட்கணும், அது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு கேட்கணும். மேடம் வந்து கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு லிமிட்டடாக வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பிகாஸ் அதை நீங்கள் நிறைய இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணணும். நீங்கள் வந்து ஆர்டியில் வந்தீங்க, இது வந்து நீங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறது 7 பாயிண்ட் ரெசல்யூஷன் கேட்கணும். நன்றிங்க சார். அடுத்து பிஎஸ்சி அக்ரி படிக்கிறவங்க இதை முடிச்சுட்டு எனக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது உயர்கல்வியிலையோ வேலை வாய்ப்புலையோ? எனாமஸ் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ இஸ்ரேலெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரூட் பிக்கரிங், அதாவது ஒரு தோட்டத்தில் போய் நீங்கள் ஒரு பழத்தை பிக் பண்ணணும்னா ஏஎம்எல் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பழம் எத்தனை நாள் வந்து இது வந்து பழுத்திருக்கு, இன்னும் எத்தனை நாளில் வந்து நம்ம அதை பிடுங்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு லேபரை விட்டிங்கன்னா அவர் கண்டதெல்லாம் பிடிங்கிட்டு வந்துடுவார். கரெக்டாக நம்ம மேலே இருக்கிற கோவத்தில் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுவார். அதை வந்து எதை வந்து நீங்கள் படிக்கலாம், எப்படி பண்ணலாம், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வச்சு பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சர்லேயும் ஏஎம்எல் வந்துச்சு. அப்போ நான் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி துறைகளில் எடுத்து படித்தா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே வழிய. அக்ரிகல்ச்சரில் எனாமஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா தே கோ ஃபார் வெர்டிக்கல் ஃபார்மிங். இப்போ 1 ஏக்கர் லேண்ட் இருக்குது அப்படின்னா அப்படியே நான் வந்து வெர்டிக்கலாக கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்களா? இது மாதிரி இன்றைக்கி வந்து ஃபார்மிங் மெத்தட்ஸ் மாறுது, டெக்னாலஜிஸ் நிறைய வந்து புது டெக்னாலஜி வருது. அவங்க வந்து சூரிய ஒளியும் மண்ணும் இல்லாமலே அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க. இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. நிறைய நல்ல தொழில்நுட்ப வளர்ச்சிகள் இருக்குது. அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் இங்கே 0 to 10 படிச்சிங்கன்னா 90 to 80 to 100 என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் தெரியும். நீங்கள் இதுக்குள்ளேயே பார்த்துட்டு நீங்கள் விட்டுறாதீங்கன்றேன். சரி, இன்றைக்கி இணையம் இருக்குது, எல்லாமே பார்க்க முடியும். நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கிறது தான் என்னோட ரெக்வஸ்ட். நன்றிங்க சார். அடுத்து சிஏ படிப்புக்கு 10ஆம் வகுப்பு மட்டுமே போதும்னு சொல்கிறாங்க. அதை முடிச்சுட்டு சிஏ கிளியர் பண்ணுன்னா என்ன முயற்சி? நான் வந்து இப்போ சிஏ வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. என்ன ரீசன் சொல்லிடுறேன், அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா இன்றைக்கி வந்து பேமெண்ட் எல்லாமே வந்து குளோபல் பேமெண்ட்ஸ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் யூஎஸ்லேருந்து ஒரு $1 நீங்கள் அனுப்புனா நீங்கள் நெக்ஸ்ட் மினிட்ல நான் இந்தியாவில் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து சிஏ சிலபஸில் கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் எல்லாமே வந்து ஃபின்டெக்னு ஒரு ஏரியா வந்துருக்கு, ஃபினான்ஷியல் டெக்னாலஜி வந்துருக்கு. நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் செயின் நீங்கள் கம்பல்சரியாக படித்தாகணும். இதெல்லாம் வந்து என்னோடய சிஏ சிலபஸில் கிடையாது, அண்டு சிஎம்ஏ சிலபஸ்லேயும் கிடையாது. ஆனால் நான் சிஏ படிச்சுட்டு திருப்பி வேலை தேடி நிற்கிறேன். டாப் 5% 10% தான் வேலை கிடைக்கும். மீதிலாம் வந்து நீங்கள் படிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. கரெக்டாக இல்லையா? அதுக்கு வேறு கோர்ஸ் படிச்சுட்டு கூட நான் திருப்பி ஃபினான்ஸில் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் அந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி மாறுற அளவுக்கு கரிக்குலம் மாறல. கரெக்டாக? ஆனால் வெளியே வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். நன்றிங்க சார். அடுத்து பொதுவாக எல்லா இடத்துலையும் கேட்குற கேள்வி தான், தமிழ் வழியில் படிச்சுட்டு உலகளாவிய வாய்ப்புகளை பெற முடியுமா? நிச்சயமாக முடியும். நான்லாம் +2 வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். கரெக்டாக? ஆனால் மீடியம் இதெல்லாம் ஒன்றும் மேட்டர் கிடையாது. சரி, இப்போ நான்லாம் நான் முதலே சொன்னல, ஹியூமன் பீயிங் வந்து என்வாயன்மெண்டல் பேஸ்ட் லேர்னர்ஸ். இந்த எந்த என்வாயன்மெண்ட்டில் நான் புஷ் பண்ணுறோம், +2க்கு அப்புறம் என்ன படிக்க போகிறீங்கன்னு தெரியாது, எந்த ஊரில் படிக்க போகிறீங்கன்னு தெரியாது, எங்கே மொழியில் என்னென்ன. இப்போ நீங்கள் நான் அனுப்புகிறதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க. எல்லோரும் எல்லா லாங்குவேஜும் வந்து கற்றுக்குவாங்க. எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த கல்ச்சரே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போகிறதுனால நான் தமிழ்நாடு மாதிரியே தான் இந்தியா முழுவதும் இருக்குன்னா நிச்சயமாக இருக்காது. ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனும் அதனோட பேசிக்கலி அந்த ஆம்பியன்ஸ் வேறு, அவங்களோட லேர்னிங் மெத்தடாலஜி வேறு, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பிட்ஸ் பிளானிலாம் போனீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, அங்கே டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜி 3 கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும். 3 ப்ரொஃபஸர் ஒரே சப்ஜெக்டாக சொல்லி தருவார். அட்டண்டன்ஸ் கிடையாது. ஆனால் ஒரு நாள் அட்டன் பண்ணலாம் 10 மணி நேரம் படிக்கணும். அதனால் அந்த ப்ரொஃபஸரை வந்து நீங்கள் வந்து எந்த ப்ரொஃபஸர் நல்லா சொல்கிறாரோ அவர் உள்ளே இருப்பார். யார் நல்லா சொல்கிறீங்களோ அவரோட கிளாஸில் கூட்டமே இருக்காது, அவரே விட்டு போயிடுவார். இதெல்லாம் நல்ல டீச்சிங் லேர்னிங் மெத்தடாலஜியா? இப்படிலாம் சொல்லித்தராங்கன்னு நமக்கு தெரியுமா? ஆனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாட்டை தாண்டி போங்கிறது என்னோட ரிக்வஸ்ட். எஸ் சார். இதனுடைய தொடர்ச்சியாகவே கேட்குறாரு சார். இந்த தமிழ் இலக்கியம், தமிழ் லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு உலகளாவிய வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? எனாமஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நியூயார்க்கில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. யூனிவர்சிட்டிஸ் தமிழ் டிபார்ட்மெண்ட் வந்து நிறைய வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்குது. ஜெர்மனியில் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. நீங்கள் அங்கே தேட மாட்டீங்க. நம்ம ஊர்லேயே வந்து இங்கே ஏதாவது லோக்கலில் வேலை கிடைக்குமா, இதாக இருக்குமா, தமிழ் கிடைக்குமா அப்படின்னு. தமிழ் வந்து தமிழ்நாட்டை தாண்டி வெளியே தான் தமிழ் நல்ல உயிரோடு இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போய் தாராளமாக படிக்கலாம். நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ், கனடியன் தமிழ்ஸ், அவங்க எல்லாருமே அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஜெர்மனியில் நல்லா பண்ணுறாங்க. நிறைய வந்து ஃப்ரெஞ்ச் யூனிவர்சிட்டிஸும் நிறையா வந்து பண்ணுறாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, தேடுங்க. நன்றிங்க சார். அடுத்து இதுக்கு ஏற்கனவே சொல்லிட்டீங்க கூட, இருந்தாலும் கேட்டார். அந்த ஐஐடி சேர்றதுக்கு ஜேஇஇ மாதிரி தேர்வுகள் வந்து எல்லாமே கிரியேட்டிவாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குது. அதுவும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணி இப்போ அதுக்கு எப்படி தயாராகிறது, அதுக்கான கோச்சிங் சென்டர்ஸ் எது பெஸ்ட்? நான் கோச்சிங் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஆந்திராவில் அறகுறையாக படித்தவங்க, கோட்டாவில் படிக்கவங்களாம் நான் ஐஐடியில் படித்தேன்னு உங்கள்கிட்ட போய் சொல்லி வந்து ஏமாத்துறாங்க. அவங்கள்ட்ட மட்டும் சர்டிஃபிகேட்டை கேளுங்க, ஊரை விட்டே ஓடி போயிடுவாங்க. கரெக்டாக? ஏன்னா நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் கேட்க மாட்டீங்க. நீங்கள் எங்கே படிச்சிங்க சார், அவர் என்ன சொன்னாலும் நம்புறீங்க. கரெக்டாக இல்லையா? அதனால் நீங்கள் கோட்டாலாம் எம்டி. நான் கோட்டாவில் வந்து சூசைட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வழியாக எழுதுகிறேன்.
அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன தான் பெஸ்ட்டு கோச்சிங் கிளாஸில் போட்டாலும், அப்பா எவ்வளோ தான் பணம் செலவழித்தாலும், எனக்குள்ளே நான் படிக்கணும், நான் வாழ்க்கையில் முன்னேறுங்கிற வெறி இல்லைன்னா நத்திங் வில் ஒர்க் அவுட். ஆமே கரெக்ட்? ஹலோ, ஆனால் உள்ளே வரணும். இது வந்து வெளியே இருந்து நான் ஃபியூல் போட்டு ஃபயர் பண்ண முடியாது. இட் ஹஸ் கம் ஃப்ரம் வித்தின். கரெக்டாக? அதுக்கு ஒரே ஒரு ஐடியா நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தைங்க படிக்கும்போது ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனை கூட்டிகிட்டு போய் காமிங்க. ஐஐடி மெட்ராஸ் கூட்டிகிட்டு போய் காமிங்க, ஐஏஎஸ்சி பெங்களூர் கூட்டிகிட்டு போய் காமிங்க. எங்கெல்லாம் வெளியூரில் போகிறீங்களோ மால் கூட்டிகிட்டு போக வேண்டாம், அதெல்லாம் போக வேண்டாம். ஒரு நல்ல இன்ஸ்டியூஷனை ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போய் காமிங்க. பார்த்தாலே படிக்கணும்னு ஆசை வரும். ஆனால் இந்த ஜென்ரேஷன்ட்ட படின்னு மட்டும் சொல்லாதீங்க, படிக்க மாட்டாங்க. இங்கே படிக்கிறவங்களாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்கள். கரெக்டாக? அப்படி பண்ணால் தட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். எஸ். அடுத்து எம்பிபிஎஸ் முடித்தவங்க கேட்குறாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி நீட் இல்லாமல் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் தனியாக செமினார் பண்ணுறோம், வந்து அட்டன் பண்ணோம். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐஐடியில் எம்எம்எஸ்டி இருக்குது, மாஸ்டர் இன் மெடிக்கல் சயின்ஸ் டெக்னாலஜி இருக்குது. நிறைய இன்ஸ்டியூஷன் உங்கள் ஸ்ரீ சித்திரை திருநாள், ஐஐடி மெட்ராஸ், சிஎம்சி வெல்லூர், எம்டெக் கிளினிக்கல் இன்ஜினியரிங் தராங்க. நிறைய கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறத வாய்ப்புகள் எப்படி இருக்குது? சார், யூபிஎஸ்சி அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஐஐடி கான்பூர் அண்ட் கரக்பூர் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து மிஸ்டர் அருண்ராஜ் ஐஏஎஸ்ன்னு இருக்கார், என்னோட ஸ்டூடெண்ட் தான். நான் யூபிஎஸ்சியில் இந்தியாவில் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் 34th ரேங்க். நான் ஐஐடி கான்பூரில் போய் பார்த்துருக்கேன். கான்பூர் அண்ட் கரக்பூர்லாம் 300 பேர் 500 பேர் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. கிளியர் பண்ணுவாங்க. ஆனால் அம்மா அப்பாட்ட சொல்ல மாட்டாங்க, ஊரை விட்டு ஓடி போயிடுவாங்க. கரெக்டாக? அவங்கெல்லாம் வந்து சும்மா கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக ஹெக் ஆஃப் இட் தில் கிளியர். ஆனால் நீங்கள் வந்து என்ன படித்தாலும் நீங்கள் யூபிஎஸ்சி போகலாம். இட் இஸ் நாட் தட் நான் யூபிஎஸ்சி படிக்கணும், ஐஏஎஸ் படிக்கணும், இதுக்காக நான் அப்படி வரேங்கிறதுக்கெல்லாம் அது கிடையாது எனக்கு. பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஐஏஎஸை விட பெஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் யூஎனில் ஒர்க் பண்ணலாம், அண்ட் வந்து வேர்ல்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணலாம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் ஒர்க் பண்ணலாம். நமக்கு ஐஏஎஸ் தான் யார்ட் ஸ்டிக்குன்னு வைக்கிறதுனால இதுக்கு மேலே பார்க்குறது இல்லைங்கிறதா என்னோட பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். அதனால் மேலே பாருங்கள், உலகாவிய வாய்ப்புகள் இருக்குது, அதை பாருங்கள். வேர்ல்டு மென்டல் ஹெல்த் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். புரியுதுங்களா? மென்டல் ஹெல்த் வந்து நீங்கள் மேஜர் ஏரியா, நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பண்ணுறாங்க. குளோபல் ஹெல்த் தனியாக இருக்குது, அண்ட் ஸ்டான்ஃபர்ட் குளோபல் ஹெல்த் இருக்குது, ஹார்வர்ட் குளோபல் ஹெல்த் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. கரெக்டாக? நன்றி சார். ஒருத்தங்க ஒரே பேப்பரில் 4-5 கேள்வி, அதுக்கு பல கேள்விகளுக்கு ஏற்கனவே நீங்கள் பேச்சில் பதில் சொல்லிட்டீங்க. சிலதை மட்டும் கேட்குறேன். ஐஐஐடி என்றால் என்ன? ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இல்லை, 4 ஐ அப்புறம் ஒரு டி போட்டிருக்காரு. IIIT, அது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அது வந்து IIITங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்து 40 இருக்குது, அதில் 6 தான் தேரும், இதெல்லாம் தேராது. IIIT வந்து மொத்தம் 40 கிட்டே இருக்கும், 4 தான் தேரும், 4 to 6 தான் தேரும், இதெல்லாம் தேராது. இப்போ IIIT மணிப்பூர் இருக்குது, நீங்கள் ஸ்டேஷனில் இறங்கி நீங்கள் காலேஜ் கூட போக முடியாது. IIIT மணிப்பூர் அனுப்பலாமா? அது மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது. பாதி எய்ம்ஸ் மதுரை மாதிரி இருக்குது. அதனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட்லேயே பாதி இன்ஸ்டியூஷன் தேராது, நானே சொல்லிடுறேன். ஏன்னா ஃபண்டிங் வந்து ப்ராப்பராக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் வந்து வர்றதில்லை. சரி, நீங்கள் கூகுளில் போய் அன்ஸ்பெண்ட் எஜுகேஷன் செஷன் போட்டிங்கன்னா 2.19 lakh crores வரும். அதில் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் ஃபண்டிங் இல்லாதனால இன்னும் அந்தளவுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் வரல. ஸ்லோலி இது வந்து வரலாம், அது சேஞ்ச் வந்துச்சுன்னா பார்க்கலாம். நன்றி சார். அடுத்து என்னுடைய மகள் பிபிஏ ஹானர்ஸ் படிக்கிறாங்க, ஃபைனல் இயர். அவங்க அதுக்கு அடுத்து பிஜி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பற்றி சொல்லுங்கள். என்னாமஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து, நான் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பொண்ணை போட்டிருக்கேன். பிஇ எம்பிபிஎஸ் பிபிஏ பிகாம் அண்ட் பிஎஸ்சி சேர்ந்து வந்து ஐஐடி காந்தி நகரில் நீங்கள் எம்எஸ்சி காக்னிட்டிவ் சயின்ஸ் படிக்கலாம், அண்ட் எம்ஏ ஹிஸ்ட்ரி படிக்கலாம். ஹியூமனிட்டிஸில் ஏகப்பட்ட கோர்ஸ் ஐஐடியில் இருக்குது, பிபிஏ படிச்சும் போகலாம். பட் இப்போ என்னென்னா, நியூ எஜுகேஷன் பாலிசி 2024 இப்போ வந்து ஐஐடி கரக்பூர்லாம் என்ன கேட்குற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த வருஷம் மாஸ்டர் இன் பப்ளிக் பாலிசியால் பிஏ பிஎஸ்சி பிகாம் நீங்கள் 4 years படிக்கணுங்கிறாங்க. சர்டன் ஸ்டேட்ஸ் வந்து நம்ம வந்து 3 years தான் படிக்கிறோம். நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கான ஆக்சஸ் வந்து கட்டாது. புரியுதுங்களா? இந்த என்இபினால். ஆனால் நீங்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் படித்தா திருப்பி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி வாய்ப்புகள் ஒரு சில இடங்களில் இருக்குது, ஒரு சில இடங்களில் அதெல்லாம் கிடையாது. முடிவில்லாத கேள்விகள் விடி கூட கேட்கலாம். அவர் தயங்காமல் சொல்லுவார். நான் அட்டன் பண்ணியிருக்கேன் அவர் செமினாரை. காலையில் 9க்கு ஆரம்பித்தா நைட்டு 8 வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால் கடைசி கேள்வியாக கூட வச்சுக்கலாம். ஐஐஎஸ்டி திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள், அதில் எப்படி சேர்றதுன்னு சொல்லுங்கள். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழே வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே. அது வந்து இதுக்கு முன்னாடி 20-24 வரைக்கும் நீங்கள் படிக்கிறதுக்கு ஃப்ரீ, போர்டிங் லாட்ஜிங் ஃப்ரீ. நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து ஒரு பைசா கட்ட வேண்டாம். ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட்டோட ஒர்க் பண்ணலாம். கம்பல்சரியாக ஐஎஸ்ஆர்ஓ வேலை கொடுத்தாங்க. அதை 24 தூக்கி விட்டாங்க. இப்போ நீங்கள் போய் படிக்கிறதுக்கு 2.18 lakh நீங்கள் பே பண்ணணும். அதுக்கு ஜேஇ மெயின் அட்வான்ஸ் எழுதணும், தனியாக அப்ளிகேஷன் பண்ணணும். முந்தி கன்ஃபார்மாக ஐஎஸ்ஆர்ஓ வேலை கிடைக்கும், இப்போ ஐஎஸ்ஆர்ஓ வேலை கிடையாது. இதுதான் ஐஏஎஸ்டி. ஜேஇ மெயின் அட்வான்ஸ் எழுதி உள்ளே போகணும். அண்ட் அதனால் வந்து உங்கள் தேடலை விரிவுபடுத்துங்க, ஆழப்படுத்துங்க. இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த தகடூர்
புத்தகப் பேரவை, தருமபுரி மாவட்ட நிர்வாகம், மாவட்ட சிஓ அவர்கள் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரியன் அண்ட் மற்ற மேடையில் இருக்க எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு வந்து நன்றி அளித்து விடைபெறுகிறேன்.